இன்று உலக புத்தக தினம் ஏப்ரல் 23. நேற்றைய தினம் உலக புத்தக தினமாக யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்டு உலகளாவிய ரீதியிலே கொண்டாடப்பட்டு வருகின்ற தினம். இன்று வெள்ளிக்கிழமை இலக்கிய களத்திலே புத்தகங்களை கொண்டாடும் வகையிலே நாம் இன்றைக்கு இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு உரையாற்ற வந்திருக்கின்ற எங்களுடைய இலக்கிய குழு செயலாளர் மதுசூதனன் அவர்களே, நூலக குழு செயலாளர் இந்திரகுமார் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி உலக புத்தக தினமாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது இந்த தினம் அனுசரிக்கப்படுவதன் முக்கிய நோக்கம் புத்தகங்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காகவும் தான் இந்த நாள் ஒரு உலக புத்தக தினமாக யுனெஸ்கோவினாலே அறிவிக்கப்பட்டு உலகமெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த ஏப்ரல் 23 என்பது வெறும் கலண்டரிலே இருக்கின்ற ஒரு திகதியாக மட்டும் நாம் அதை கடந்து போய்விட முடியாது. இது எங்களுடைய மனித குலத்தினுடைய அறிவு கண்ணை திறக்கின்ற ஒரு விடயமாகவும் பார்க்கப்பட வேண்டும். இது உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினமாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ளலாம். இந்த ஏப்ரல் 23 என்கின்ற அந்த குறிப்பாக அந்த தினத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக புத்தக தினமாக ஏன் கொண்டாடுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. குறிப்பாக அந்த ஏப்ரல் 23 ஏன் அந்த புத்தக தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இது ஒரு கோஇன்சிடென்ஸாக கூட இருக்கலாம். உலகின் சர்வதேச ரீதியிலே மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஸ்பெயினினுடைய நாவலாசிரியர், அதாவது மேற்கத்திய உலகத்தின் முதல் நாவலாசிரியர், நவீன நாவலுக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்பெயினினுடைய நாவலாசிரியர் மிகுவேல் டி செவன்டீஸ் அவர்களும் இன்கா கார்சிலாசோ டி லா வேகா என்கின்றவரும் இந்த 3 பிரபல எழுத்தாளர்களும் இறந்த தினம் ஒரே ஆண்டு, ஒரே மாதம், ஒரே நாள். 1616ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அவர்கள் மூவரும் இறந்திருக்கிறார்கள். அந்த தினத்தை தான் யுனெஸ்கோ உலக புத்தக தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்ற ஒரு முறையை இன்றைக்கு எங்கள் மத்தியிலே உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி இருப்பதை நாங்கள் இங்கே நினைவு கூறலாம். 1995ஆம் ஆண்டிலே இந்த உலக புத்தக தினம் அறிவிக்கப்பட்டு அன்று முதல் உலகமெங்கும் இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு உலக புத்தக தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. விவேகானந்தர் சொன்னார், ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று. ஆகவே புத்தகங்களை நாங்கள் வாசிக்க வாசிக்க எங்களுடைய மன சிந்தனை தெளிவடைந்து குற்றங்களற்ற ஒரு தீமை அகன்ற மனங்களை உடையவர்களாக மக்கள் மாறுகின்ற ஏது நிறைய இருக்கின்றது என்பதாலே இந்த புத்தகங்களை நாமும் கொண்டாடுவோம் என்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த இலக்கிய களத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து நடத்துகின்றோம். புத்தகம் என்பது ஒரு மனிதனுடைய சிறந்த நண்பன் புத்தகம். இவ்வாறு நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஒரு புத்தகம் நம்மை புதிய உலகங்களுக்கு அழைத்து செல்கின்ற தன்மையும் அந்த புத்தகங்களுக்கு இருக்கிறது. இந்த புத்தகங்கள் நமக்கு அறிவை மட்டும் அளிப்பதல்ல, எங்களை ஒரு விரிவான எண்ணத்தை விரிவுபடுத்துகின்ற தன்மையையும் இந்த புத்தகங்கள் நமக்கு செய்கின்றன. வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகின்றது இந்த புத்தகங்கள். ஒரு நல்ல புத்தகம் எங்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியனாக, நல்ல ஆசானாகவும் அமைந்து விடுகிறது, நல்ல நண்பனாக இருக்கிறது. ஆனால் அந்த புத்தகங்கள் எம்மோடு வாசிக்கின்றவனோடு நேரடியாக பேசாது. ஆனால் இத்தனை அனுபவங்களையும் ஒரு வாசகனுக்கு தருகின்ற தன்மை புத்தகங்களுக்கு இருக்கிறது. இந்த புத்தகங்களினுடைய உள்ளடக்கம் வாசிக்க வாசிக்க ஒரு வாசகனுடைய மனதிலே அது ஆழமாக பதிந்துவிடும்.
இந்த புத்தகங்கள் ஒரு வாசகனை சிந்திக்க தூண்டுகின்ற செயலையும் அது செய்ய தொடங்கிவிடும். புத்தகங்களை வாசிக்க வாசிக்க அது தொடர்பிலே நமக்கு இருக்கின்ற ஐயங்கள் தொடர்பிலே கேள்விகளை கேட்க தூண்டும். கேள்விகளை கேட்டு ஐயங்களை தெளிவுபடுத்துகின்ற தன்மையையும் இந்த புத்தகங்கள் தருகின்றன. மேலும் அப்துல் கலாம் சொன்னது போல கனவு காணுங்கள் என்று அந்த கனவுகளையும் நமக்கு வளர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த புத்தகங்களுக்கு இருக்கின்றது. இந்த புத்தகம் என்பது வெறும் ஒரு மட்டை கட்டிய கடதாசிகளின் ஒரு தொகுப்பாக நாங்கள் பார்த்துவிட முடியாது. அவை எங்கள் மூளைக்கு ஒரு உணவாகத்தான் அவை பயன்படுகின்றன. அவை வெறும் கடதாசிகளாக நாங்கள் அவற்றை நினைத்து புறந்தள்ளிவிட முடியாது. இந்த அறிவு உருவாக்கம், அறிவு பரவலாக்கம் இவற்றினுடைய ஆதார உயிர்ப்பு சக்தியாகவும் இந்த புத்தகங்கள் அமைந்து விடுகின்றன. மனிதகுல வரலாற்றிலே நாகரிக உருவாக்க பகுத்தறிவு சிந்தனையில் கல்வி கட்டமைப்பிலே முதன்மை விசையாகவும் புத்தகங்கள் காணப்படுகின்றன. உலக கண்டுபிடிப்புகளில் எல்லாம் புத்தகத்தின் கண்டுபிடிப்பு தான் ஏனைய எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் புத்தாக்க மரபுகளினுடைய தொடர்ச்சிக்கும் நீட்சிக்கும் புத்தகங்கள் மட்டுமே காரணமாக இருக்கின்றன என்று சொன்னால் அது பொய்யில்லை. உலக அளவிலே அறிவு புரட்சி பல வகையிலே சாத்தியப்பட்டிருக்கிறது என்றால், பல வகையான அறிவு கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்றால் புத்தகங்கள் மூலம்தான் இவையெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கின்றன. இதனால் தான் உலகளவிலே இன்றைக்கு நேற்றைய தினம் ஏப்ரல் 23 உலக புத்தக தினமாக கொண்டாடப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் வாசிப்பு செயற்பாடு பற்றிய மீள் சிந்தனையும் மீள் இயக்க உந்துதலும் வேண்டி நிற்கின்ற ஒரு காலப்பகுதியாக நாம் அதனை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 2000களிலே அல்லது அதற்கு பிறகு பிறந்த தலைமுறை ஒரு எண்ணிம தலைமுறையாக, ஒரு டிஜிட்டல் உலகத்திலே பிறந்த தலைமுறையாகத்தான் அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு புதிய நவீன தொடர்பு சாதனங்களுடைய பெருக்கம் சிந்தனை மனப்பாங்கு நடத்தைகளிலே பெரும் மாறுதல்களை, பெரும் மாற்றங்களை உருவாக்கி வரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் காணப்படுகிறது. இதனால் தான் புத்தகங்களை பதிப்பிக்கின்ற பல்வேறு பதிப்பு நிறுவனங்கள், நூலகங்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என எல்லோரும் ஒருங்கிணைந்து வாசகர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு புதிய செயற்பாடுகளுக்கு களமமைக்கும் நிலைமைகளும் படிப்படியாக உருவாக்கம் பெற்று வருகின்றன. இக்காலங்களிலேதான் இடம்பெறும் புத்தக கண்காட்சிகள் வாசிப்பு சரிவு அல்லது வாசிப்பு நெருக்கடியை முகம் கொடுக்கும் வகையிலும் மற்றும் வாசிப்பு ஆர்வத்தை பல நிலைகளிலே விரிவாக்குகின்ற நோக்கத்திலும் வாசிப்பு இயக்கத்தை முன்னெடுக்கின்ற வகையிலும் தமிழக சூழலிலே இந்த புத்தக கண்காட்சிகள் இடம்பெற்று வருவதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பெரிய அளவிலே அந்த புத்தக கண்காட்சியை நடத்துவார்கள். இங்கே அந்த அளவுக்கு இல்லை என்றுதான் நான் கூற வேண்டும். ஆனால் எங்களுடைய தமிழ் சூழலிலே உலக புத்தக தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள், வாசிப்பு செயற்பாடுகள், புத்தக அறிமுகங்கள் யாவும் ஒரு பரவலாக இடம்பெறாத நிலைமையையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இந்த நிலைமைகளை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு கொழும்பு தமிழ்ச்சங்கம் போன்ற பண்பாட்டு நிறுவனங்களுக்கும் அது 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 சார்ந்த வெவ்வேறு நிறுவனங்களுக்கும் இப்படியான ஒரு பொறுப்பு உள்ளது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே, எங்களுடைய நூலகத்திலே ஏறத்தாழ 70,000க்கு மேற்பட்ட புத்தகங்களை கொண்டிருக்கின்ற நாம் உலக புத்தக தினத்தை ஒட்டி நமது நூலக பணிகளை விரிவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே குறித்துரைக்கத்தான் வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நூலகத்துக்கு புதிய வாசகர்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. புனைகதை சாரா நூல்கள், புனைகதை நூல்கள், அறிவுசார் நூல்கள் இவை யாவற்றுடனும் உறவாடும் ஒரு புதிய வாசிப்பு கோலங்களையும் வாசிப்பு பண்பாட்டையும் மேம்படுத்தல் தேவையாக இருக்கிறது. சிறப்பு ஆய்வு நூலக பண்பாட்டை நாங்கள் பாடசாலை, கல்லூரி மாணவர்களுடன் ஒருங்கிணைத்து வளர்த்தெடுக்க வேண்டிய சூழலும் காணப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி ஆற்றுகையுடன் இணைந்து ஆய்வு கருவி நூல்களை பயன்படுத்துவதற்கான புத்தாக்க அணுகுமுறைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய வகையிலே தான் இருக்கிறோம். ஓய்வு நிலை குழாத்தினர் அவர்களையும் நாங்கள் கவனத்திற்கெடுத்து அவர்களை குவியப்படுத்தி ஒரு வாசிப்பை ஒரு மகிழ்வு சாதனமாக உருமாற்றவும், வாசிப்பு ஒரு சீர்மிய சிகிச்சையாகவும்
அதனை முன்னெடுப்பதற்கான களங்களையும் விரிவாக்க வேண்டிய தேவையில் உள்ளோம். சிறுவர்களின் வாசிப்பு ஆர்வம், அவர்களுடைய படைப்பாக்க திறன் உள்ளிட்ட மேம்பாட்டு வசதிகளை மேற்கொள்வதற்கான நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. பல்கலைக்கழக நூலகம், உயர்கல்வி நிறுவன நூலகங்கள் மற்றும் பொது நூலகங்கள் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கும் நூலக சேவையை திட்டமிட்டு வளர்த்தெடுப்பதற்கான புதிய நுட்பங்களை, புதிய நடைமுறைகளை மேற்கொள்ளல் வேண்டும். இவ்வாறு மேற்குறிப்பிட்ட இந்த நூலக செயற்திட்டங்களை உலக புத்தக தின செயற்பாடுகளுடன் ஒருங்கிணைத்து விரிவாக்கி முன்னெடுப்பதற்கான தேவையும் அவசியமும் உருவாகி இருக்கின்றது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. இன்று கொழும்பு தமிழ்ச்சங்கம் 700க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்டிருக்கிறது. நூலக அங்கத்தவர்கள் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருக்கிறது. அருகாமையிலே பல்வேறு பாடசாலைகள் இருக்கின்றன, பல்வேறு தொடர்மாடிகள் இருக்கின்றன. இந்த நிலையிலே ஒரு பெரிய மனித வளத்தை தன் அருகே கொண்டுள்ள இந்த அமைப்பு கொழும்பு தமிழ்ச்சங்கம் இந்த மனிதவள மேம்பாட்டிலே பொருத்தமான நூலக பணிகள், வாசிப்பு பணிகள் முதலியவற்றை திட்டமிட்டு முன்னெடுக்க வேண்டிய பெரிய சவால் நிறைந்த பணிகள் முன்னே இருக்கின்றன. ஆரம்பத்திலே சங்க அங்கத்தவர்கள் மத்தியில் இன்று வேண்டப்படுகின்ற நூலகத்துடன் ஒருங்கிணைந்த பணிகளை முன்னெடுப்பது ஆரோக்கியமாக இருக்கும். இது பற்றி நாம் கலந்துரையாடுவதும் பொருத்தமான நடைமுறைகளை பின்பற்றுவதும் சிறப்பாக அமையும். சங்கத்தினுடைய ஆட்சிக்குழு மற்றும் நூலக செயலாளர், நூலக பணியாளர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து மேற்குறிப்பிட்ட பணிகளை சாத்தியப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வது முக்கியமானதாக கருதப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய உலக புத்தக தினம் சம்பிரதாயபூர்வமான கொண்டாட்டத்துக்கான ஒரு தினமாக நாம் அதனை புறந்தள்ளி கருதிவிட முடியாது. நாம் இதுவரை என்ன செய்துள்ளோம், இனி என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்த ஒரு கால கணிப்பை, செயற்பாட்டு தேவைப்பாடுகளை இனங்காணும் நாளாகவும் இந்த உலக புத்தக தினம் அமைய வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்றைய நிகழ்விலே கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய குழு செயலாளர் திரு தே மதுசூதன் அவர்கள் உரையாற்றார். மன்னிக்கவும், நூலக குழு செயலாளர் திரு சா இந்திரகுமார் அவர்கள் உரையாற்றார். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் சட்டத்தரணி சுதந்திரானந்தன் அவர்கள், என்னோடு பேச கொண்டிருக்கின்ற அண்ணன் மதுசூதன் அவர்கள், கலந்து கொண்டிருக்கின்ற பேராளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு புத்தகங்களை கொண்டாடுவோம் என்ற அண்ணன் சொன்ன புத்தகங்களை கொண்டாடுவோம் என்றால் எந்த புத்தகங்களை கொண்டாடுதல் என்ற ஒரு கேள்வி எழுதுகிறார். எது புத்தகங்கள் கொண்டாடுது? அது கொண்டாடுதல் என்றால் அது சார்ந்து நாம் சிந்திக்கிற விஷயம் என்று பல கேள்விகள் இருக்கிறார். இப்போ புத்தக தினம் பற்றி தலைவர் அழகாக சொன்னால் நான் அதுக்குள்ளே போகல. புத்தக தினம் 23 கொண்டாடப்படுறது அந்த விஷயம். முக்கியமாக நான் இன்று புத்தகங்கள் தொடர்பில் கொண்டாடுவோம் என்பதில் குழந்தைகளை கொண்டாடுவோம், குழந்தைகளுக்கான புத்தகங்களை கொண்டாடுவோம், அல்லது புனைக்கதை இலக்கியங்களை கொண்டாடுவோம், அறிவியல் சாதனங்களை கொண்டாடுவோம், எந்த நூல்களை கொண்டாடுவோம், எந்த நூல்களை எடுத்துக்கொண்டால் பெரிய கடல். அப்போ அதில் இந்த பொதுவாக நூலகம் அல்லது நூல்கள் தொடர்பாக எங்கிட குழந்தை சண்முகலிங்கம் சொல்லுகிற ஒரு கருத்தை பார்க்கலாம். கடலை போன்றது
நூலகம், மணலை விரும்புவோர் மணலை எடுக்கலாம். பல விஷயங்கள் இருக்கிற சிப்பி சங்கு சோவிகளை பொறுக்குவோர் அவற்றை பொறுக்கலாம், குளிப்போர் குளிக்கலாம், காற்று வாங்க விரும்புவோர் காற்று வாங்கலாம், மீன்களை பிடிக்க விரும்புவோர் அவற்றை பிடிக்கலாம், ஒருவரே கரையில் இருந்து கடல் அலையை பார்த்து மகளை விரும்புவோர் அவ்வாறு செய்யலாம், முத்தெடுக்க விரும்புவோர் முத்தெடுக்கலாம், செல்கின்றவரது நோக்கம் எதுவோ அதனை அவர் நிறைவேற்றி கொள்ளலாம். அப்போ இதில் இருந்து எங்களுடைய மூத்தவர் ஒரு நூலகம் அல்லது புத்தகங்கள் தொடர்பாக அவர் சொல்லுகிறார். நூலகம் இல்லாத வீடு உயிரில்லாத உடல் போன்றது என்று எடிசனும், எந்த வீட்டில் நூலகம் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஆன்மா இருக்கிறது என்று பிளாட்டோவும், காற்று மொழியும் நீரும் எங்கனம் மக்களில் வேறுபாடு காட்டாமல் எவ்வாறு பயன்பெறுகின்றனவோ அதுபோலவே அறிவும் மக்கள் அனைவருக்கும் தரப்பட வேண்டும், இதற்கான நல்ல சாதனம் நூலகம் என்றும், எழுத்தாளரின் நேரங்களில் மிக கணிசமான அளவு பகுதி வாசிப்பிலே கழிகின்றது. நல்லதொரு நூலை எழுதுவதற்கு நூலகத்தின் அரைப்பங்கு நூல்களின் பக்கங்கள் புரட்டப்பட வேண்டும் என்று சாமுவேல் ஜோன்சன், நூல்களை வாசிக்கும் போது ஏற்படும் நன்மையை போன்று நூல்களிலிருந்து புறப்படும் விரிவுரைகள் நன்மையை தருவதில்லை என்றும், வாசித்தல் ஒரு கலை, சிந்தித்தல் ஒரு கலை, எழுதுவதும் ஒரு கலை என்று இந்த பேரறிஞருடைய கூற்றுக்களை முன்னிறுத்தி புத்தகங்களை கொண்டாடும் பெரும்பாலான புத்தகங்களை நான் சொல்லாமல் நான் படித்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தையும் அதனோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அன்னர் வாசிப்பு அது சார்ந்து அது ஆய்வியல் சார்ந்து நான் அந்த ஆய்வு நூல்களுக்கும் அதற்கு போயில்லை. ஒரு ஒரு படிக்கிற காலத்தில் ஏற்பட்ட இந்த அகராதி எங்களுக்கு படங்கள் இருந்தது. அகராதியியல் மிக முக்கியமாக படிக்கிற போது தொல்காப்பியம் தொடங்கி இங்கு வரைக்கும் தமிழ் இலக்கியங்களை படிக்க வேண்டும். 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இலக்கியங்கள் செய்யுளில் வந்தவை. அந்த செய்யுள் இலக்கியங்களை எல்லா செய்திகளும் செய்யுள்ள வந்தவை. அதுக்கு பிறகு உரைநடை வந்து அது வாரங்களை புரட்டி போட்டது என்பதற்கு வருகின்ற எல்லா இலக்கியங்களுக்குள்ளும் இந்த அகராதியியல். அப்போ அகராதி என்றால் யாழ்ப்பாண சதுரகராதி தொடங்கி தற்கால தமிழகராதி, தற்கால தமிழகராதி என்று பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது ஒரு பெரிய ஒரு எல்லை வந்தது, ஒரு கேள்வி வந்தது. தற்காலம் தமிழ் அகராதி என்று நீங்கள் எந்த காலத்திலிருந்து கொள்ளுகிறீர்கள்? தற்கால தமிழ், தற்கால தமிழ் அகராதி. தற்கால தமிழ் என்று காலகட்டம் என்ற ஒரு வரையறை இருக்கிறதா? பழந்தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழ். நான் அந்த அகராதிகளை கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே இதுக்கு அகராதி தான். இதுதான் நான் படிக்கிற போது அகராதிகள் சொல்லுகிற போது படிப்புகிறேன். தற்கால தமிழ் அகராதி, அதில் தமிழ் ஆங்கிலம், அதில் முன்னுக்கு அட்டையில் மிக முக்கியமாக விரிவாக்கி திருத்திய புதிய பதிப்பு கிரியா. பெரிய நினைக்கிறேன் இருக்கிற அண்ணாமலையிலிருந்து ஐராவதம் மகாதவன் வரைக்குமான பெரிய ஆளுமைகளுடைய தொகுப்பு. அப்போ இந்த அகராதியின் சிறப்பு என்னென்னால் ஈழத்து தமிழண்டும், ஈழத்து தமிழ் சொற்களுக்கு இலங்கை தமிழண்டும் மற்ற இது ஈனாத்தாரான கூடாமல் இருக்கிறது. இப்போ இந்த அகராதி படிக்கிற போது ஒவ்வொருத்தராக கேட்டாங்க, எம்ஏ நீ என்ன அகராதி வச்சுக்க, நீ அகராதி பார்க்குறீங்க. அப்போ அநேகமாக அந்த லிஃப்கோ அகராதியை சொன்னாங்க. லிஃப்கோன்னு சொன்ன உடனே பேராசிரியர் குப்பை அதை தூக்கி தெரியுமா, அது அகராதி இல்லை. அப்போ எது அகராதி என்று சொல்லும்போது அப்போ அந்த நேரம் உங்களுக்கு இந்த அகராதி தொடர்பாக அப்போ தான் வந்திருக்காங்க. 2014 புதிய பதிப்பில் வந்திருக்கிறது. இது நான் முதலாவது எடிஷனை வச்சிருக்கிறேன். செகண்டாவது எடிஷனை திருத்திய பதிப்பாக வந்திருக்கிறது. என்னுடைய பேராசிரியர்களாக இது இந்த பதிப்பிலே இல்லை. இலங்கையில் 2 பேர் இருக்கிறோம். இலங்கை தமிழ் சார்ந்து ஈது குலசிங்கமும் ஞான அஜயசீலகம் ஆங்கிலத்துறை வவுனியாவில் யாழ்ப்பாணத்தில் அது இலங்கை சார்ந்தவர்கள் இந்த அகராதிக்கு துணை புரிந்திருக்கிறார். அப்போ நான் ஒரு சிறந்த அதிகாரி வீட்டில் இருக்க, அது அகராதி வீட்டில் இருக்க வேணும், கட்டாயம் இருந்துதான் ஆக வேணும் என்று வாங்கி பெரிய வீலை இறந்தீங்க. அப்போ வச்சுட்டு
2023ஆம் ஆண்டு தென்புலத்து மன்பதை ஒன்று புக்கு வந்தது தோப்பரமசிவத்து. இந்த புக்கில் நான் வாசிக்கிற போது இந்த அகராதி பற்றி ஒரு ஆய்வியல் கட்டுரை அவர் எழுதியிருக்கார். இந்த அகராதி பற்றி இந்த புக்கில் நான் அதை வாசிக்கிறது அட்டாயம்னு நினைக்கிறேன். நாங்கள் புத்தகங்களை கொண்டாடத்தான் வேண்டும். அவர் நான் ஆரம்பத்தில் சொன்ன புத்தகங்களை எந்த புத்தகங்களை இது விமர்சனம் இல்லை, அவர் சொல்லுகிறார் ஒரு அகராதி எங்களுக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கும், ஒரு அகராதி தொகுப்பில் இடம்பெறுகிறவர்கள் எவ்வளவு அவதானமாக இருக்கணும்ன்றதுக்கு அதை சொல்கிறார். அவர் அவருடைய இப்ப திட்டத்தில் எழுதின அந்த அகராதி அவசியமானது என்று மத்திய அகராதிகள்லாம் தற்கால தமிழர்களுக்கு அவர் வரவேற்கணும் சொல்றேன். நீங்கள் எந்த அடிப்படையில் தற்கால தமிழை எந்த ஆண்டிலிருந்து வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிய பண்ணிக்கிறேன். நாங்கள் படிக்கிற போது சங்ககாலம் பழந்தமிழந்தம், சங்கவரிய காலத்திலிருந்து நாயக்கர் காலம் வரையும் இடைக்கால தமிழந்தம், பிறகு அதுக்கு பின் வந்தது தற்கால தமிழந்தம் இருக்கிறதாக சொல்லுது. பக்கம் அப்ப அந்த அப்படித்தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன் என்று பார்த்தால் கிரியாவில் தற்கால நிறுவனத்தில் தற்கால தமிழ் அகராதி ஒன்றை வெளியிட்டுள்ளனர். 1016 பக்கங்கள், 16,000 சொற்கள், 23,000 விளக்கங்கள், தரமான தாள், நேர்த்தியான அச்சு, இத்தனைக்கும் பின்னால் இருக்கிற மனித உழைப்பு, கணிப்பொறி செலவு உள்ளிட்ட அனைத்தையும் கணக்கிட்டால் 170 ரூபாய் அதிகமில்லை. இந்த தயாரிப்புக்கு அமெரிக்க நாட்டு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனம் நிதியுதவி வழங்கியிருக்கிறது. 92 திருமலை நாளிதழில் ஐராவதம் மகாதேவன் நினைந்து நெகிழ்ந்து அன்பில் நினைந்து இதற்கு ஒரு விமர்சனம் எழுதியிருக்கிறார். இந்த அகராதி முதலில் பார்த்தவர்கள் பாராட்டுகிறவர்கள், பாராதவர்கள் பாராட்ட துடிக்கிறவர்கள் என்கிற பாணியில் அது அமைந்திருந்தது. மகாதேவன் அந்த அகராதி திட்ட ஆணைக்குழுவின் ஆலோசகரும் கூட. வழக்கமாக புலவர்கள் தயாரிக்கும் அகராதி இல்லை, அறிஞர்கள் தயாரிக்கின்ற அகராதி. வீரமாமுனிவர், வின்சுலோ முதலிய வெளிநாட்டுக்காரர்கள் தொடங்கி கதிரவே பிள்ளை, நமச்சிவாய நாயனார், பவானந்தம் பிள்ளை, மதுரை பேரகராதி வரையிலான அகராதிகளும் இந்த அகராதிக்கும் என்ன வித்தியாசம்? இதுல மிக முக்கியமா என்ன சொற்கள் இருக்கின்றதா, ஈழத்து சொற்களில் சில விஷயங்கள் இருக்கான்றதை பார்க்கறது. என்னுடைய பேராசிரியரும் இலங்கையிலுடைய என்னுடைய இலக்கணம் மொழியியல் சார்ந்து அவர்தான் விற்பன் 2 நாள் நினைக்கிறது. அவரும் சொன்ன வகையில தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். சரி, 1900 இதுல வந்து மன்னிக்கவும், அவையெல்லாம் அகராதிக்கு என்ன வித்தியாசம்? அவையெல்லாம் கற்காலம், இது தற்கால தமிழ் அகராதி. பரமசிவத்தினுடைய புத்தகம் இலக்கணம் இருக்கு, தற்கால தமிழ் இலக்கணம், தற்கால மொழியியல், அதுவும் அவருடைய சேவை சண்முகத்தினுடைய தற்கால தமிழ் இலக்கணம், இப்படி எல்லாமே இருக்கு. தற்கால தமிழ் இலக்கணம் நான் அங்கு இவர் சொல்லுகிறதுக்கும் பரமசிவம் சொல்லுகிறதுக்கும் அவர்கள் சொல்லுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. 1900 தற்கால தமிழ் அகராதி 1956 தொடங்குகிறது. தற்காலம் எங்கிருந்து தொடங்குகிறது? 1956 தொடங்குகிறது. அந்த ஆண்டிலிருந்து தான் தொடங்குகின்றன. அப்படி என்ன சவாலும் பாதிப்பும், ஒருவேளை 1 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்கிற கோட்பாட்டை முன்வைத்தார்களோ, அதை சொல்கிறார்களோ, 1956 முன் தமிழுக்கு சவால்களே இல்லையா? தமிழில் வசனகாவியம் எழுதிய மயூரம் வேதராயம் பிள்ளை 1870களில் தமிழை மருத்துவக் கல்லூரி பாடமொழியாக்கிய நூல் எழுதிய சாமுவேல் நிஸ்கிரீனும், மகாகவி பாரதியரும், அறிவியல் நூல் எழுதிய சேலம் பகடால நரசிம்மநாயுடுவும், 17ஆம் நூற்றாண்டு தமிழ் விடுதூது நூலாசிரியரும், 1926 இந்திய எதிர்ப்பு கட்டுரை எழுதிய ஈவேராவும் தமிழர்களை ரொம்ப ஏமாற்றி இருக்கிறார்.
என்று சொல்லிட்டு மணிக்குடி காலத்தில் இருந்துதான் தமிழில் புதிய ஒரு நடை வீச்சு தொடங்குகிறது என்று தமிழில் ஒரு வேத வசனம் உண்டு. இதை எழுதியவர் அருளியவர் சித்தி. அது கூட 1956 முன். அதற்கால பொது எழுத்து தமிழுக்கானது என்று இந்த அகராதியின் எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அகராதியின் எல்லை எவ்வாறு வரையறுக்கிறார் என்றால் தற்கால பொது எழுத்து தமிழுக்கானது என்று இந்த அகராதியில் எல்லை வரையறுக்கிறது. அகராதி முழுவதையும் புரட்டிய பின்னர் தெரியும் சுண்ணாம்பில் இருக்கிறது சூழ்சுமம் என்ற ஒரு இலங்கையிலே அந்த பழமொழி சொல்லுகிறதோ தெரியல, அது இந்தியாவில் பேசுகிறார்கள். சுண்ணாம்பில் இருக்கிற சூழ்சுமம் என்பது தற்காலம் எழுத்து தமிழ் என்னும் இரண்டும் எல்லைகள் என்ன? தற்காலம் எழுத்து தமிழ் என்னும் இரண்டினதும் எல்லைகள் என்ன? முகமூடிகள் என்று எழுத்து தமிழ் என்றால் என்ன? வணிக ரீதியான அல்லது சித்தாந்த ரீதியான பத்திரிகைகள் என்றால், அல்லது அறிவு நூல் எழுத்தா, செய்திகள் கட்டுரைகள் ஆகியவற்றில் காணப்படும் எழுத்து மட்டும்தானா, அல்லது புனகேத எழுத்தும் அதுக்கு சேருமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர் அகராதியினுடைய தொகுப்பு முயற்சியில அண்ணாமலையிலிருந்து, ஐராவமாதலிருந்து, பேராசிரியர் நூமான் அவர்கள் இலங்கையிலிருந்து செய்து கொடுத்ததிலிருந்து எல்லாரும் எதற்காக இந்த அகராதியில் ஏற்கனவே இருக்கிற சொற்களை தவிர்த்தார்கள், திட்டமிட்டு செய்தார்களா என்று சொல்லுகிறார். சொல் என்பது ஒலிகளின் திரட்சி மட்டுமன்று, பொருளையும் செயலையும் வழிகாட்டும் ஒரு அடையாளம் என்றும், அதை கொள்ளலாகாது ஒரு மொழியை பேசுகின்ற மக்கள் கூட்டத்தின் பொருள்களோடும் கூட அதற்கு தொடர்பு உண்டு என்றும், மொழி கூட்டத்தின் பொருளும் பொருளுற்பத்தி முறையும் வகைமையும் மொழி சொல் தொகுதியில் வெளிப்படும். அதுபோலவே ஒரு சொல்லின் அழிவும் குறிப்பிட்ட பொருள் அல்லது கருத்தின் அழிவாகவே அமையும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். கடந்த 30 ஆண்டுகளில் நெல்லை குமரி மாவட்டங்களில் சுமார் 20 லட்சம் மக்கள் விளங்கிய சொல் அக்காணி, கூழ்பதனி. இந்த பொருளின் உற்பத்தி அழிந்து, செய்முறை அழிந்து, சொல்லும் அழிந்து வேறு வகையில் சொல்வதானால் ஒரு மொழி பேசும் மக்கள் கூட்டத்தின் சுயமான உற்பத்தி முறையும் சொல்லும் அழிக்கப்பட்டன. பன்முகப்பட்ட கருத்துக்களும் சொற்களும் அழிக்கப்படுகின்றன. இதுபோல் எனவே ஒரு பொது எழுத்து மொழி என்பது பன்முகமான பண்புகளை குலைத்தும் அழித்தும் மேலெழுகின்ற ஆதிபத்தியம். அப்ப மேலெழுகின்ற ஆதிபத்தியம் என்று பரமசிவம் எதை சொல்ல வாரார் என்றால், இந்த மொழியகராதி தயாரித்தவர்கள் குழுவில் இருப்பவர்கள் ஒரு வகையான அல்ல மேலாதிக்கத்தை சார்ந்த பார்ப்பனர்கள் குழு இருக்கிற கடைசியில் முடிகிறார். மாறு என்னவா என்ற சொல் பெருக்கு கூட்டு விளக்கு நாங்கள் விளக்கு மாறு சொல்றோம். அந்த முன் ஒட்டுகளோடு வர தென் மாவட்டங்களில் இதற்கு வாரியல் என்று பெயர். ஈர்க்குமாறு, ஈர்க்கு புல் மாறு, தென்னை ஈர்க்குமாறு, குச்சி மாறு என்று பலவைப்பட்ட உற்பத்தி பொருள் அதில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இவை அனைத்தையும் மறந்துவிட்டு நகர்ப்புறத்தில் ஒரு சிறு தொகையினர் மட்டும் பயன்படுத்தும் துடைப்பம் விளக்குமாறு இல்லாமல் போய் துடைப்பம் என்றது. அப்ப துடைப்பம் என்னும் சொல் மட்டும் அகராதியில் முன்னிறுத்தப்பட்டுள்ளது. உண்மையில் எந்த வகை மாறும் படத்தோடு மாறும் துடைக்கின்ற பணியை செய்வதில்லை. விளக்குமாறு துடைக்கா, அவை பெருக்கும் கூட்டும் விளக்கம், துணிய போல துடைக்கா. இவையெல்லாம் அகராதி தயாரிப்பு குழுவினருக்கு தெரியாதா? தெரியும். இது நியூ பிராமணிசம் என் முகங்களில் ஒன்று. அப்ப அரசு அல்லது அதிகாரம் சார்ந்ததாக சொற்பொருள் தருவதில் அகராதி தனிக்கவனம் செலுத்தி இருக்கிறது. எடுத்துக்காட்டாக அவைத்தலைவர் என்ற சொல் சட்டமன்ற மக்களவைத் தலைவரையே குறிப்பதாக அகராதி சொல்கிறது. அவைத்தலைவர் அப்படி என்றால் சாதாரண கூட்டத்தின் தலைவர் அவைத்தலைவர் ஆக மாட்டாரா? விளக்கம் அப்படிதான் போட்டு. சீர்மரபினர், முன்னாள் குற்றப்பெறப்பெயர் என்ற வரலாற்றை இந்த அகராதி மறக்காமல் சொல்கிறது. அதுபோல் அரிஜனம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய எழுத்து தமிழுக்கு வராததால் தலித் என்ற சொல் இடம்பெறவில்லை. அவசர சட்டம் இருக்கிறது, நெருக்கடி நிலை இல்லை. ஒதுக்கீடு என்ற சொல்லுக்கு ரிசர்வேஷன் என்ற பொருள் வேண்டுமென்று தரப்படவில்லை. அரசாங்கம் தரும் அகவிலைப்படி என்று கூடப்பட்டிருக்கிறது. மக்களோடு இணைந்து அரசாங்கம் பயன்படுத்தும் சொற்களிலும் பல இந்த அகராதியில் விடுபட்டிருக்கின்றன. அடைப்பான் என்ற சொல் இருக்கிறது. கால்நடைகளுக்கு வரும் நோய்களில் ஒன்று என்று பொருள் தரப்படும். மக்களுக்கும் கால்நடை துறையும் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லுக்கான பொருள் இந்த அகராதியில் கிடையாது. பெருவாரியான தமிழர்கள் அன்றாடம் புழங்கி வரும் இடத்தில் இடம்பெற வேண்டிய சொற்கள் மரபாக இடம்பெற்றிருக்கின்றன.
பெரும்பாலான தமிழர்கள் அன்றாட புழங்கி வரும் எழுத்தில் இடம்பெற வேண்டிய சொற்கள் மறவாமல் இடம்பெற்றிருக்கின்றன. புராணிகள், புருஷார்த்தம், புரோகிதம், மந்திரம், மகிமை, மகானுபாவம், உபநயனம், உக்ரானம், ஜானவாசம், ஜென்மம், சகதர்மினி, ஸ்லோகம், ஆச்சாரியா, பரமாச்சாரியா, ஜகத்குரு, ஜபம், ஜன்மம், சொட்டு, திராவை என்ற சொற்கள் தமிழில் என்று பயன்பாட்டில் உள்ளனவா? தற்கால தமிழாராதிக்கு எப்படி இவை வந்தது? அதற்கு முக்கியமாக சொல்றேன், இவற்றோடு திராவை இவற்றோடு தண்டும் கமண்டலம் படத்துடன் தரப்படுகிறது. விளக்குமாறு இல்லை, தண்டும் கமண்டலமும் படத்தோடு இருக்கிறது இருக்கு. அதுல தண்டின் கீழ் கமண்டலம் என்று எழுதப்படுகிறது. எனக்கு தெரிந்த 4-5 தமிழாசிரியர்கள் இந்த திராவைக்கு பொருள் கேட்டேன். திராவைண்டா என்ன அகராதியிலே இருக்கு, நீங்க சொல்லுங்க என்று சொல்லி கேட்டேன். மலங்க மலங்க விழித்தார். நல்ல காலம் இந்த அகராதி வந்தது பிழைத்து. அகராதியில் கற்பனையில் உண்டு, சூழியோ நிறை சூழியோ இல்லை. அசட்ட பிசட்டு இருக்கிறது. அசட்ட பிசட்டு, சாங்கூபாங்கம் போன்ற ஒலிபடக்கு சொற்கள் காணப்பட்டது. அரசல் உரசல், செக்கல் மங்கல் இல்லை. சொற்களை காணும். தலைக்கு தண்ணீர் விடுதல் என்பதற்கு பூப்பூ நீராட்டல் என்பதை முதற் பொருள். அந்த சொல் தற்காலத்தில் ஒத்து வராத அநாகரிகம் என்பதனால் பெருவாரியான தமிழர்களிடமிருந்து அது நீக்கப்படுகிறது. வழக்கம் இல்லை என்பதனால் கைவிடப்பட்டுள்ளது. அப்ப பூப்பு நீராட்டல் ஆண்டினார்கள் எல்லாம் இப்ப அட்டையில் அடிக்கக்கூடாது. அப்ப இலங்கையில தற்கால தமிழராது இலங்கையர்கள் இருக்கிற நான் யோசித்தவரை கேட்க வேணும். என்ன யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் விற்பனராக இருந்துதான் அதுக்கு சைன் வச்சிருக்கிறேன். அப்போ வாக்கையில் இருந்து இதான் பழமையாக நாங்கள் பூப்பு நீராட்டல் தான் காட்டு கிடைக்கிறோம். வாக்காம விட்டுச்சிடமா இல்லையா? அதுக்கு அப்படி சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு வந்து இது மட்டுமல்ல, மரபுபடி உறவுமுறை சொற்கள், தொழில் சார்ந்த சொற்கள், நாட்டார் விஞ்ஞானம் சார்ந்த சொற்கள், வீட்டிலும் இடம்பெறாத பழமொழிகள் காட்டும் சொற்கள் ஆகியவை மொத்தமாகவே காணாமல் போயிருக்கிறார். அகராதியில் ஆரியம் உண்டு, ஆரிய கூத்து இல்லை. ஆரியம் இருக்கிறது, ஆரிய கூத்து இல்லை. அதுதான் அகராதி இருக்கிறது என்று விட்டுவிட்டார்கள் போலும். ஹரிச்சந்திரன் என்ற சொல்லுக்கு முதற் பொருள் புராண பாத்திரம் காணும். தமிழ் சொல்லுக்கு ஆங்கில பொருள் தரும் இடங்களில் மயக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அடித்தல், திருத்தல் என்ற சொல்லுக்கு கரெக்ஷன்ஸ் என்று மட்டும் பொருள் தரப்பட்டது. இது ஸ்கோரிங் அவுட் ஆஃப் கரெக்ஷன் என்று இருந்திருக்க வேண்டும். ரசிகர் என்ற சொல்லுக்கு தமிழில் அரைப்பொருளும் ஆங்கிலத்தில் குறைப்பொருளும் தரப்பட்டுள்ளன. இந்த சொல்லுக்கு தமிழில் உள்ள கலைஞர், எழுத்தாளர் ஆகிய சொற்கள் ஆங்கில மொழியில் இருக்கவில்லை. ஆங்கில சொற்கள் உரித்திருப்பின்றி அதே பொருளில் தமிழில் விளக்கும் போது அவற்றை தமிழர்கள் விளங்கும் ஆங்கில சொற்கள் என்று பட்டியலிடுவதே முறை. மாறுபட்ட பொருளில் விளங்கும் ஆங்கில சொற்களை மட்டும் அகராதியில் சேர்த்திருக்க வேண்டும். அப்படி சொற்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது மிக பரவலாக தமிழில் விளங்கும் ஆங்கில சொற்களை இந்த அகராதியில் இடம்பெறவில்லை. ஆங்கில சொற்கள் தமிழில் நிலைத்திரா அல்லது ஆங்கில சொற்களை தமிழ் சொற்களாக ஏற்பது சரியில்லை என்ற கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அகராதியில் சொல் தேர்வு நடைபெறுகிறது என்று ஐராவதம் மகாதேவன் தினமணி நாளிதழ் எழுதியிருப்பது யாரை மாற்றும். 6 கோடி பேர் பேசும் மொழியில் 16,000 சொற்களை மட்டுமே அதுவும் கணிப்பொறி மூலம் தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு வரலாற்று பொய்மை. நாம் குறிப்பிடும் பெருவாரியான சொற்களை இவர்கள் கலைச்சொற்கள் என்று ஒதுக்கிவிடலாம். சொல்லுக்கும் கலைச்சொல்லுக்கும் இவர்கள் என்ன அளவுகோல் வைத்திருக்கிறார்? வட்டார வழக்கினை காட்டும் சிறுகதை, நாவல் ஆகியவற்றை எந்த அளவுகளை கொண்டு சேர்த்துக் கொண்டார்கள் அல்லது விட்டுவிட்டார்களா? இவர்கள் தொகுப்புக்கு எடுத்துக்கொண்ட பத்திரிகைகள் தான் என்ற அமைப்பா? இவை பெயர் குறிப்பிடும் அறிஞர்கள் எல்லாம் இந்த அகராதி ஆக்கத்தில் முழுமையாக பங்கெடுக்க அனுமதிக்கப்பட்டார்களா? அடுத்த கேள்வி இருக்கிறேன். இந்த அகராதி ஆக்கத்தில் முழுமையாக பங்கெடுக்க அனுமதிக்கப்பட்டார்களா அல்லது பெயரை போட்டார்களா? இதற்கெல்லாம் தெளிவான பதில் கிடையாது. இந்த அகராதி அறிஞர் குழுவில் இருந்த ஐராவதம் தன்னுடைய கட்டுரையில் வட்டார சமூக மத வழக்குகளும் ஓரளவு பேச்சு தமிழும் இந்த அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளன என்கிறாரே தவிர எந்த வட்டாரம், எந்த மதம், எந்த சமூகம், யாருடைய பேச்சு வழக்கு என்று எதுவும் குறிப்பிடவில்லை. சுருக்கமாக சொன்னால் தற்காலம் எழுத்து தமிழ் என்னும் 2 போர்வையில் தமிழின் கையை கொண்டே அல்ல தமிழனின் கையை கொண்டே தமிழன் கண்ணை குத்தும் அவலம் மீண்டும் ஒரு முறை வெற்றிகரமாக அரங்கேறியிருக்கிறார். ஆனந்த விகடன், தினமணி, சுயாதா, ஐராவதம் மாதவன், அமெரிக்கன் டிரான்ஸ்லேட்,
ஆல் இந்தியா ரேடியோ, தூர்தர்ஷன், வெளிநாட்டு பிராமணர் ஆகியோருக்காகவும், கிரியாவின் தற்காலத்திற்காகவும், அரைப்பார்ப்பனர்களாலும் புதிய பார்ப்பனர்களாலும் தயாரிக்கப்பட்டுள்ள அகராதி சர்வ ஜனாபு சுகிரே பவாந்து என்று முடியும். அப்போ இதில் இருந்து இந்த அகராதி பிறகு நீங்கள் இந்த இங்கிலீஷ் தமிழ் அல்லது தமிழ் இங்கிலீஷ் என்ற அகராதிகள் பற்றி வச்சிருக்கிறாங்க. அதே பிறகு எங்களுக்குள்ள படிக்கிற காலத்தில் இருந்து தற்போது வரைக்கும் ஒரு நோக்கியல் இருக்கிறது. நோக்கியல்னா என்னவோ என்னதுக்காக கேட்கிறார்கள் வந்திருக்கிறவர்கள். நாங்கள் அப்போ தான் படிக்க போகிறோம், என்னது படிக்க வந்திருக்கிறோம். அப்போ நிறைய வாசிச்சுட்டு வரவும் பண்ணுறது இயல்பு. படிச்சுட்டு வாங்கோ, இல்லை A-level பாஸ் பண்ணிட்டு பிஏக்கு வாரீங்கன்னா ஓரளவுக்கு படிக்கட்டு தான் எடுக்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு தமிழ் இலக்கியம், தமிழ் நாவல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ பேராசிரியர்கள் புத்தகங்களை கொண்டு வச்சுட்டு இப்படி முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னால், ஒரு வீடு அந்த வகுப்பில் இருக்கிற ஒரு மாணவர்கிட்ட அந்த புத்தகம் இருக்குன்னால், இல்லை சார் நான் வச்சிருக்கிறேன்னால் முகத்தை எங்கே வைக்கிறது? அவர் அந்த குறியோடு தான் கேட்பார். நீங்களெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் இருக்கா உங்களுடைய நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பல்கலைக்கழகம் வர போறீங்க, நல்லா படிச்சிருக்கிற மாதிரி ஒரு துணியோட கேட்கிற போது, இல்லை இந்த இடக்கே புத்தகம்னு சொன்னால் முகம் மாறும். அப்போ அந்த சிஸ்டத்தில் நாங்கள் வரோம். இப்போவும் நோட்ஸ் எழுதுகிற நாங்கள் குறை சொல்லியில் இருக்கிறதா அப்படி பார்க்குற போது இந்த நான் இங்கே நூலகத்தில் இந்திய நூலகத்தில் கொண்டு வா தமிழ்ச்சங்க நூலகத்தில் இருந்து இருக்கீங்க. இப்போ இதில் ஆங்கிலம் தமிழகலாம். இப்போ இதில் இது யாருன்னா இது ஆக்ஸ்போர்ட் இருக்கு. ஆக்ஸ்போர்ட் ஆனால் இந்தியாவுடைய இதில் யார் இங்கே ப்ரொஃபஸர்ன்னு பார்த்தால் இது 2009 2014 10வது பதிப்பு வருது. இப்போ இதில் இருந்து இதுக்கான விளக்கங்களை பார்க்குறேன். இதுக்கான விளக்கம் இதில் கொடுக்கப்பட்டு பார்த்தா இந்த வசனம் தமிழுக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களுடைய புத்தகங்களை கொண்டாடுவோம். இது வேசனம் அல்ல, புத்தகங்களை கொண்டாடுவோம். எதுவும் ஒரு புத்தகம் தான். நான் இப்போ ஆய்வியல் சார்ந்த அந்த சார்ந்த அழைப்பேன். நான் புத்தகங்களை கொண்டாடுகிறேன். நான் எனக்கு தேவைன்றதுக்காக கொண்டாடுவேன். ஏன்னா நாங்கள் இது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு டிக்ஷனரி இருக்குது, கட்டாயம் அங்கே இருக்கிற ஒரு சொல்லுக்கான விளக்கத்தை பார், அதுக்கான தமிழை பார், ஒரு மொழிபெயர்க்கிற நேரம் அந்த மொழிபெயர்ப்புக்கு உனக்கு துணை செய்யணும்னு சொன்னால் இந்த ஒக்ஸ்போர்ட் அகராதியை பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம் ஒக்ஸ்போர்ட் அகராதியை பாருன்னு சொல்லுவோம். அப்போ கட்டாயம் ஒக்ஸ்போர்ட் அகராதி கட்டாயம் என்னவா இருக்கணும், சரியானதாக இருக்கும், தெளிவானதாக இருக்கும், நேர்த்தியானதாக இருக்கும், சொல்லுக்கு சொல், பொருளுக்கு பொருள், பொருண்மை இருக்கும், சொற்பொருளும் இலக்கண பொருண்மையும் வேறுபடுத்தப்பட்டு தெளிவான விளக்கங்களோடு இருக்கும். அந்த சொற்பொருண்மையா அல்லது இலக்கண பொருண்மையாண்டு தெரியாம பாருங்க, ஒருவனை குறுக்கீடு செய்யும் பொழுது அல்லது அறிமுகமற்ற ஒருவருடன் பேச்சு தொடங்க விரும்பும் போது எக்ஸ்கியூஸ் மீ என்ற தொடர் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் என்று பொருள்படுமாறு பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லிட்டு, சரி நான் ஒருவரை குறுக்கிடுறதுக்கு மட்டும்தான் அதான் சரியா அந்த இடத்துல ஒரு குறுக்கீட்டுக்கு மட்டும்தான் அந்த மன்னித்துக்கணும்னு சொல்லுகிறாமா. மன்னித்து நாளைக்கு அண்ணா சொல்லுறா அப்படி சொல்லிடலாமா. அந்த விளக்கத்தை மட்டும்தான் ஒரு குறுக்கீட்டுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் மீ அது சரியான பொருளாக இருக்காது. எக்ஸ்போர்ட் இதில் இருக்கலாம், அந்த பொருளில் மட்டும்தான் இது பேசப்படுகிறதா என்றால் இங்கேயும் பிரச்சனை இருக்கு. சரியென்று பாருங்க, நான் படித்த காலத்தில் இருந்த ஒரு வரலாற்று புத்தகம் ஒன்று வந்து இதில் தேடி பார்த்தேன். இது ஐரோப்பிய வரலாறு. எங்காவது ஒரு இடத்துல இப்போ இருக்கலாம் 1000 தமிழ் புத்தகங்கள் 1000 ஐரோப்பிய வரலாறு உற்றுடத்திலேயாவது பல புத்தகங்களை பிரட்டி சும்மா பார்த்தேன். எங்காவது ஒரு இடத்துலயாவது ஒற்று அச்சு புத்திலாவது ஒரு எழுத்துப்பிள்ளை இருக்க மாட்டாங்க. வாய்ப்பே இங்களாவது புத்தகத்தில் 1116 பக்கங்களிலும் ஒரு இடத்திலேயாவது முழு ஐரோப்பிய வரலாறு. அப்போ இந்த தமிழ் சங்கத்தில் நாங்கள் இதில் போட்டு தமிழ் சங்கத்தில் எங்களுக்கு இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் டிஜிட்டல் பண்ணியிருக்கோம். அப்போ நான் தமிழ் சங்கத்தில் இருக்கலாம், இந்த புத்தகம் இருக்கத்தானே வேணும்னு சொல்லி நான் என்னுடைய அந்த இதில் டிஜிட்டல் இதில் இணையத்தில் பார்த்தேன். இதில் இல்லை. அப்போ ஐரோப்பிய வரலாறுன்னு டாக்டர் சுவாமிநாதன் இந்திய பேராசிரியர் எழுதின 3 புத்தகங்கள் இருக்கிறது. அது கால வகுப்பில் சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கிறது. இப்போ இதில் ஐரோப்பிய வரலாறு, இங்கிலாந்தின் வரலாறு, எல்லா வரலாறுகளும் படிக்கிற காலத்தில் இங்கே இருந்து இலங்கை பரீட்சை வெளியிடப்பட்டது.
அப்போ வரலாற்றை சிலரோட விவாதிக்கிற போது வரலாற்றை தெரிஞ்சா பேசுகிறாய், வரலாற்றை கதைஞ்சிட்டு பேசு, வரலாற்றை படிக்காம பேசாத, இங்கிலாந்து வரலாறு இப்போ நடக்கிற யுத்தத்தை பற்றி இவங்க பற்றி கதைக்காத, இப்போ நடக்கிற யுத்தத்தில் ஈரானுடைய வரலாற்றை எல்லாரும் எழுதுறாங்க. ரோடும் பழமையும் இது இருந்த இது வந்தவருடைய 200 வருடங்களுக்குள்ள வந்த அமெரிக்கர்கள் ஈரானியர்களை கற்பிக்கிறதான்றதான் எல்லாருடைய எழுத்துக்களும் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ ஈரானுடைய வரலாற்றை கற்றுக்கொண்டு தான் நான் இந்த நடக்கிற யுத்தத்தை பற்றி சொல்லிவிடப்பட்டால் அல்லது பார்க்கிற வரலாற்றுக்கும் யுத்தத்துக்கும் என்ன தொடர்பியல் சார்ந்து கொடுக்கிறது என்றால் அது எனக்கு விளங்க. அது என்ன பாருங்க, வரலாற்றை நாங்கள் கற்கிறோம். அப்ப கற்கிற போது இந்த புத்தகத்தை நான் கொண்டாடும். இதே மாதிரி என்னுடைய கிட்டத்தட்ட இலங்கை பரிசத்தில் அப்படின்ட்டு ஆசிய ஆப்பிரிக்க வரலாறு, இந்தியாவின் வரலாறு, தென்கிழக்காசிய வரலாறு, தெற்காசிய வரலாறு, இதே புத்தகம் இதே அளவு இதே 1000 பக்கங்களை கடந்தவர் இவற்றையெல்லாம் படிக்கிற போது அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களும் அந்த காலகட்டத்தினுடைய அந்த தேசங்களுடைய வரலாறு ஒத்துமொட்ட ஐரோப்பாவுடைய வரலாறு, ஐரோப்பிய சிந்தனைகளுக்குள்ள வருகிற வரலாறு. அப்ப இப்பதான் நவீன சிந்தனைகள் இந்த டிஜிட்டலும் ஏயும் இப்படி வந்துட்டு எங்களுக்கு குறுக்கு மறுக்கா போட்டு அதை கொண்டு வந்து கொடுவி வச்சிருக்கிறதுனால ஒரு துல்லியமான வரலாற்றை ஒரு நீட்சியாக படிக்கலாம். இதை படித்த ஒரு நீட்சியாக எனக்கு இப்ப இருக்கிற பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, ஒரு கொஞ்சம் இங்கிலாந்துனா இவ்வளவு போதும், ஸ்காண்டினேவியன் நாடுகளுடைய வரலாறுனா இவ்வளவு தெரியும்ன்றதை பார்க்குறேன். இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும் மாதிரி. அப்போ இவ்வளவு நான் படிக்கிற போது எவ்வளவு அறிஞர், எவ்வளவு வரலாற்றை, எவ்வளவு அப்போ உற்பத்தி பொருளாதாரத்திலிருந்து சகல முயற்சியாகவே வரும். இப்போ வருகிற போது இந்த பழமைகளை இவற்றை நூலகங்கள் இல்லாமல் வைக்கிறது நான் பார்த்து நம்ம இல்லை. அப்போ இதெல்லாம் தென்கிழக்காசி வரலாறு இருக்காங்க. ஒரு சாத்துணை பகுதியிலும் இந்த பெரிய நூலை நாங்கள் கட்டி வைக்க, அப்ப இதை அதை தேடி வைக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அதனால் என்ன சொல்லுவேன்னா, அப்ப இந்த நூலிலே இருந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய பல நூல்கள், பழைய நூல்கள் நாம் தவிர்த்து கொண்டு வருகிறோம். அந்த மொழி பண்பாட்டை தவிர்த்து கொண்டு வரும். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு உதாரணமாக நீங்க பழந்தமிழானவர், இது பழந்தமிழா உதாரணமா ஒரு ஆக எங்களுக்கு தேவையற்ற சொல்லா அல்லது இது காலகதியாகி போனதான்றதை பார்த்தீங்கன்னா, தேசிய உணர்ச்சி அரசனுக்கு ஆதரவளித்தது சுமார் வசனம். 8ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த முச்சாதியினர் கிறிஸ்தவரான ஸ்பானிய மக்களை வெற்றி கொண்டனர். அந்த போராட்டத்தின் பயனாகவே தேசிய உணர்ச்சி பிறந்தது. இது ஒரு 1950ஆம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்த புத்தகம். இந்த சொல்லுக்கு நான் இப்போ எழுதுகிற எங்களுடைய புத்தகங்கள் பாடங்கள் எழுதுகிறார்களுக்கும் இதை கொடுத்தா இது இருக்கிற மாதிரி அது பழைய பழம் தமிழாதில் இருக்கிறதெல்லாம் விருது வரலாற்று கூடாதுன்னு போட்டு ஆதி மனிதன் கொண்டு வந்து 6ஆம் ஆண்டு புத்தகத்தை போட்டு 190 பக்கம் எழுதி 90 பக்கம் எழுதிச்சிருக்கான் முதலாம் பாடம். 11 வயசு மாணவனுக்கு ஆதி மனிதனுடைய வரலாறு 90 பக்கத்துக்கு ஒரு பாடம். யாரும் இதில் ஆலோசகர்களாக இருந்தது பாருங்க வந்துட்டு இருந்தான். ஆராந்தரமானவன் படிக்க வேண்டி இருக்கிறார். புத்தகங்களை கொண்டாடுவோமா அல்லது இதை பார்த்தார்களா இல்லையா? இது நாங்கள் இது பொதுவாசனத்துக்காக வந்தது. இதை ஒரு பல்கலைக்கழக மாணவனா படிக்கிறதுக்கு வரையும் சரி. அந்த வகையில இந்த புத்தகங்களை கொண்டாடுவோம் ஒரு 10 வகையான புத்தகங்களை சொல்லிட்டுனால் நிறுத்தலாம் என்று நினைக்கிறேன். இதுல புத்தகங்கள் இதுல இந்த ஒவ்வொரு குழந்தையும் கொண்டாடுவோம் ஜெனரல் கோச்சா என்றவர் ஒரு இந்த மேடம் சொன்ன மாதிரி உலக புத்தக தினத்தை பற்றி அவர் சொல்லுகிற போது உலக குழந்தைகளுக்கான உரிமைகளுக்கு போராடி ஒரு 50 வருடம் போராடின பிறகுதான் ஐக்கிய நாடு ஸ்தாபனம் குழந்தைகளுக்கான உரிமை கொண்டாடு. நான் சொல்றேன், ஒருவரது சுயமான ஆழ்ந்த சிந்தனைக்கும் கூறிய அவதானிப்பும் எந்த புத்தகமும் மருத்துவம் மாற்றாக முடியாது. ஒருவரது சுயமான ஆழ்ந்த சிந்தனைக்கும் கூறிய அவதானிப்புக்கும் எந்த புத்தகமும் மருத்துவம் மாற்றாக முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன் தயாரிப்பு சூத்திரங்கள் நிறைந்த புத்தகங்கள் நமது பார்வை மந்தமாக்கி மனதை தளர செய்யும். மற்றவர்களின் கருத்துக்கள் ஆய்வுகள் அனுபவங்களால் நாம் வாழ்வது என்பது நமது தன்னம்பிக்கை இழக்க செய்வதால் விஷயங்களை நமக்காக கவனிக்கும் இயல்பான தன்மையையும் நாம் இழந்து போகுமாறு செய்வோம். அப்படின்னா புத்தகங்களை படிக்கணும்னு சொல்றாரு. மற்றவர்களுடைய கருத்தை கேட்காதுன்னு சொல்றாரு. பெற்றோர்கள் தங்களுக்கான பாடங்களை புத்தகங்களில் இருந்து மட்டுமில்லை தங்கள் உள்ளங்களில் இருந்தும் காணலாம். பிறகு அவர்கள் படிக்கும் நல்லதொரு புத்தகமும் சொல்றேன், அவர்கள் படிக்கும் நல்லதொரு புத்தகம் சத்தை உதவக்கூடும். அது குழந்தைகளை உற்று நோக்கி புரிந்து கொள்ளும் விதமாக படைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். உங்கள் குழந்தைகளை அறிய முயலும் முன்பு உங்களை அறிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுக்கும் முன்னர்
நீங்கள் உங்களால் இயன்றதில்லை என்பதில் தெளிவாக முதலாகவும் முக்கியமாகவும் நீங்கள் கட்டாயம் உணர வேண்டியது, நீங்களும் குழந்தை உங்களை முதலில் அறிந்து வளர்ந்து கற்பித்துக் கொள்ளும் என்று இந்த இதில் சொல்லிட்டு முக்கியமான அன்னைக்கு பார்த்துல அன்னைக்கு நான் பேராசிரியர் மௌனவர் சார் பக்கத்தில் இருந்தேன். தம்பி, இந்த ஏஐ வந்திருக்கிறார், அதற்காக சாகுவதற்குள்ள படிச்சுட்டு தான் சாவணும். இதுல இருந்தவர் ஏஐ வந்திருக்கு என்னன்னு படிச்சிடணும். நான் படிச்சு உனக்கு தெரியுமா சொல்லிட்டான். ஓரளவுக்கு ஏறும். எத்தனை வயசு? 82 வயசு கடந்துட்ட. நீ தெரியும் சொல்லி. அப்போ இந்த வயசுல ஒரு ஏஐயை கற்கணும்ன்றதுக்கான அந்த சாதனத்துக்குள்ள படிக்கணும் பண்ற ஆர்வம் இருந்தாண்டா அப்ப இத்தனை பேருக்கு இருக்கு. இத்தனை பேர் இருக்கு. அப்ப இதுல அந்த ஏஐ வச்சு கேஸ் குப்புசாமி அரசியலின் இலக்கணம் ஹெரால்டு ஜே பாஸ்டர் ஒரு சிறந்த புத்தகம். நாங்கள் 1 லட்சம் ரூபாவுக்கு கடந்த மாதம் வாங்கினேன். அதில் 10 புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆய்வியல் புத்தகங்கள் வாங்கினேன். நான் அதை பண்ணேங்க. நான் அறிக்கையில் விட்டுருவேன். ஏஐ வசியக்கலை கேஸ் குப்புசாமி 11 நாவல் குழந்தைகளுக்கான ராமகிருஷ்ணனுடையது. முதலாளித்துவம் பற்றி 10 பாடங்கள் மிசேல் உயிசோன் இங்கே நூலகத்தில் இருக்குது. மணிமாட்சி எம் கோபாலகிருஷ்ணன் காதுகள் ஒரு அற்புதமான புத்தகம். எதை கேட்கிறது எதை கேட்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு சங்கர சுப்பிரமணியன். திராவிட சான்று எல்லீஸும் திராவிட மொழிகள் வந்து தாமஸ் டவுன் என்றது. தற்கொலை என்ற ஒரு முக்கிய ஆய்வியல் சார்ந்து வருகிற குறுங்கதைகளை கொண்டு அராத்து உருமாற்றம் பிரான்சிஸ் கவேருடைய உருமாற்றம். அதில் நான் இந்த வசியக்கலை மட்டும் சொல்லிட்டு நம்பிக்கலாம். எனது ஏஐ ஒரு வசியக்கலை. அப்போ சார் வருவாருன்னு பார்த்தேன், விரையில் இருந்ததுனால அந்த ஏஐ இந்த என்ன அதில் சொல்கிறார், அதில் என்ன இருக்குது என்று பார்த்துட்டோம்னா ஒன்று ஓகே ரைட் வருது. ஓகே அதற்கிடம் சரி. ஓகே அதில் என்ன சொல்றேன் குறிப்பா ஏஐ என்று நீங்கள் நினைக்கிற அந்த இதுவெல்லாம் வருவதை பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு படிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாயாஜால அல்லது நமக்கு தெரியாத ஒரு மொழியில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய படிப்பை நினைக்காதீங்க. அதுக்கான ப்ராம்ப்டர் எல்லாம் நான் அதுக்குள்ள இந்த வயது போனவர்கள் கேட்டதுக்காக எல்லாத்தை தந்திருக்கிறேன். அதை நீங்கள் ஓரளவுக்கு வாசிச்சுட்டு அந்த பணியம் இருந்தால் அதுக்கு அதை அந்த ப்ராம்ப்டர் அதுக்குள்ள போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கைவல்யமாகிடும். அந்த அந்த புத்தகம் தான் அழகாளிகள். அப்போ நான் யோசித்தேன், சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் அந்த நான் வாங்கி வச்சுக்கிறேன், அவருக்காக வந்து பாருங்க முயற்சி செய்யுங்க. அதெல்லாம் ஆங்கில மொழி இதெல்லாம் தெரிஞ்சு அப்படி இப்படி தான் உருவாக்கணும் இல்லை, உங்களுக்கு அது தொடர்பான அறிவு வேணும் மட்டும் சொன்னீங்களா சார், வந்திருக்கு பாருங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியா, நான் என்னளவில் நான் அதை பிடிப்பேனான்னு கேட்டேன். என்னளவில் அதை நான் பிடிப்பேன். அப்போ இன்று நாங்கள் தமிழ்ச்சங்கத்துக்கு பேராளர்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் புத்தகம் காசு வாங்கினேன். தமிழ்ச்சங்கத்துக்கு இந்த சிவன் கட்டணம் வந்து புத்தகத்துக்கு காசு வாங்குறது கேட்கவும் விரும்பாது. அதனால புத்தகங்களை வாங்கித்தாங்க. புதிய புத்தகங்கள் தினந்தோறும் வருகிற புத்தகங்கள். சங்கத்தில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. என்ன விதி என்றால் ஈழத்து பதிப்புகள் அல்லது ஈழத்து வரைகள் எதுவாயும் கண்ணை மூடிக்கொண்டு சங்கத்துக்கு வாங்கணும். நான் வாங்கிடுவேன். அப்போ நீங்கள் எதுவாயிரம் பண்ணா யாராவது இந்த எழுத்துல வரது எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களான்னா வாங்க. ஏதோ இருக்கு அவையில் ஏதோ ஒன்றுக்காக எழுதுகிறார்கள், தங்களுடைய புத்தகங்களும் எழுதுகிறார்கள். அதில் நாங்கள் ஆய்வு செய்து விமர்சனம் செய்து இந்த புத்தக குப்பை இது சரியில்லைன்னெல்லாம் தவிர்த்து விடையில இழந்து பதிப்புகள் நேரத்தையும் தமிழ் சங்கத்தில் நான் வாங்குறேன். அதே மாதிரி புதிய புத்தகங்களையும் புதிய நூல்களையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் தெரிந்தால்
எங்களுடைய நூலகத்துக்கு புத்தகங்கள், புதிய புத்தகங்கள் இருக்கா இல்லையான்னு கேட்டு அதை வாங்கி தருமாறு கேட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த ஆண்டு திட்டத்தில் புத்தகங்கள் சேகரித்தல் என்ற பணியில் தான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். மிக முக்கியமான புத்தகங்கள். நானும் இந்த புத்தகங்களை கொண்டு வந்து சங்கத்துக்கு தான் கொடுக்கணும். என்ற பிற்காலத்தில் பிள்ளைகளை தொடர்பாங்களா அடுத்ததெல்லாம் ஒரு தொடர்பான எனக்கு தெரியும். அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா அகராதிகளும் என்ன இருக்கிறது, சகல அகராதிகளும் யாழ்ப்பாணத்தோடாக இருந்து எல்லா அகராதிகளையும் வச்சுக்கிறது. ஏன் அகராதிகள் சொன்னால் படிக்கிற போது அகராதி தெரியாமல், அகராதியில் இருக்கிற சொற்கள் தெரியாமல் தற்காலத்தில் தமிழ் சார்ந்த நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்லுகிற விதயத்திற்குள் வருவதனால எல்லா அகராதிகளையும் வச்சுக்கணும். ஆகையினால இந்த முக்கியமாக நீங்கள் வாசிக்கும் உருமாற்றம் பிரான்சிஸ் கவியருடைய ஒரு இதுவும் காதுகள் என்ற அந்த இதையும் கொண்டாடுவோம் என்று சொல்லிக்கொண்டு அப்படி புத்தகங்களை சொல்லிக்கொண்டு புத்தகங்களை வாங்கி தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு வாய்ப்பு அளித்தார்கள். நன்றி. அடுத்ததாக நன்றி திரு இந்திரகுமார் அவர்களே. அடுத்ததாக கருத்துரையை வழங்க வருகின்றார் திரு தேமான் சோழன் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாகின்ற தலைவர் அவர்களே, கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற இந்திரகுமார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் நண்பர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலக புத்தக தினத்தை ஒட்டி அடுத்த நாள் 24 புத்தகங்களை கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே கருத்துரை வழங்க கொண்டிருக்கின்றோம். நண்பர் இந்திரகுமாருடைய கருத்துக்கள் நீங்கள் ஓரளவு எங்களை சிந்திக்கக்கூடிய அல்லது இந்த அகராதிகளுக்கு கூடாக எவ்வாறான தற்கால தமிழ் பயன்பாட்டில் எவ்வாறான சொற்கள் இடம்பெறுகின்றன அல்லது சொற்கள் தவிர்க்கப்படுகின்றன, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் எத்தகையது என்பதை அவர் கோடிட்டு காட்டினார். நான் இன்று இந்த வலிமையான என்னுடைய உரை கொஞ்சம் மூளையாக பேசுவதை விட சற்று உணர்வுபூர்வமாக அல்லது ஒரு அனுபவ ரீதியாக சில கருத்துக்களை சொல்வது இந்த இடத்துக்கு தேவை என்று நான் நினைக்கின்றேன். இந்த இடத்துல என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னுக்கு இந்த எதிர்பாராத விதமாக அவன் தம்பி தனுஷன் இந்த இடத்துல வந்திருக்கிறான். இன்றைக்கு யாழ்ப்பாணத்து சூழலில் ஒரு வாசிப்பு செயற்பாட்டுக்கான ஒரு இளம் தலைமுறையை இலக்காக வைத்து ஒரு இயக்கமாக இன்று வாசிப்பு இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு முன்னோடி செயற்பாட்டாளனாக கணேசன் இருப்பது உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துல வந்திருப்பதை விட்டு நான் உண்மையில பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு எங்களுடைய கரகோஷத்தை அளித்து, ஏனென்றால் நாங்கள் சில நேரங்களில் அவருக்கு உரிய இடங்களில் அவர்களை கௌரவிக்க வேண்டிய, மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. இப்போ இன்று யாழ்ப்பாணத்தில் புத்தக கண்காட்சியும் ஒரு சிறுவர்களில் இளந்தலைமுறையை இலக்காக கொண்டு ஒரு கதை சொல்லலோ அல்லது அவர்கள் மத்தியில் ஒரு போட்டியோ இவற்றை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அந்த வகையில் ஒரு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலையும் அவருக்கு நன்றியை கூறி, இப்போ இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய பலம், என்னுடைய ஆளுமை, என்னுடைய உருவாக்கம் என்பது அதை பட்டதிருத்தியது, என்னை ஒரு பன்முக ஆளுமையாளனாக முன்னிறுத்தி இருக்கிறது என்பது எனக்கு என்னை செதுக்கியது எல்லாமே புத்தகங்கள் தான். கவிஞர் தேவாலன் ஒரு முறை ஒரு நேர்காணலில் சொன்னார், தான் பாடசாலை வகுப்பறைகளுக்கு உள்ளேயோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழக விரிவுரை மண்டபங்களோ என்னை செதுக்கவில்லை.
என்னை செதுக்கியதெல்லாம் இந்த பாடசாலை பல்கலைக்கழகங்களுக்கு வெளியே பல்வேறு அறிஞர் பெருமக்களுடன் பல்வேறு புத்தகங்களுடன் ஒட்டி உறவாடி வாழ்ந்து பெற்ற அனுபவங்களும் அதனுடைய அறிவும் தான் என்னை செதுக்கியது என்று ஜெயபாலன் ஒரு முறை சொன்னார். நான் பின்னர் ஜெயபாலனுடன் அந்த கருத்தை சற்று நீடித்து ஒரு அனுபவமாக பகிர்ந்து கொண்ட பொழுது நம்மை நாமே ஒரு மீள சிந்திப்பதற்கு ஜெயபாலனுடைய அந்த கருத்து சரி என்பதை நாமளும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. இப்ப எப்போ புத்தகம் படிக்க தொடங்கணும் என்று நீங்கள் தேடினால் அதுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பின்புலங்கள் அமையும். இப்ப யாழ்ப்பாணத்து சூழல்ல பெரும்பாலும் இந்த ஆசிரியர்கள் பண்டிதர் மரபுல வந்தவர்களுக்கு நன்கு தெரியும். வீட்டில் ஒரு வீட்டு நூலகம் இல்லாத ஆசிரியர் குடும்பங்கள் பண்டித மரபுகள் இருக்காது. இப்ப நாங்கள் இந்த யுத்தம் நடந்த காலத்துல எங்களுக்கு ஏற்பட்ட உயிரிழப்புகளை பற்றி அதிகம் பேசுகிறோம், எங்களுக்கு ஏற்பட்ட பௌதீக சேதாரங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஒவ்வொரு வீடுகளிலும் எங்களுடைய சேகரிப்பு தனிநபர் சேகரிப்பாக இருந்த நூல்கள் பலவற்றை நாங்கள் இழந்து எங்கள் கண்ணுக்கு முன்னால் அழிந்து போனதை நாங்கள் அனுபவித்த ஒருவர். அதனுடைய உச்சம்தான் அல்லது தொடர்ச்சி தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இந்த புத்தகங்களை சேகரிப்பது என்பது அல்லது புத்தகங்களை வாசிக்கிறது என்பது இந்த பொது நூலகங்கள் வருவதற்கு முன்னர் எப்படி தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கும் என்று நாங்கள் பார்த்தோமானால், அக்காலத்தில் எங்களுக்கு ஒரு வரன்முறையான கல்வி அறிமுகமாக தொடங்குகிற காலத்தில் ஆங்கிலேயருடைய காலத்துக்கு ஊடாக, ஏன்னா எங்களுக்கு அதுக்கு முன்னர் எங்களுடைய எல்லா அறிவு கருவூலங்களும் எங்களுக்கு ஓலைச்சுவடிகளில் செய்யுள் வடிவில் தான் எல்லாமே இருந்தது. எங்களுடைய மருத்துவமாக இருக்கலாம், சோதிடமாக இருக்கலாம், எங்களுடைய வானசாஸ்திரமாக இருக்கலாம், எல்லா அறிவு கருவூலங்களும் ஏடுகளில் இருந்தது தான் இருந்தது. அப்ப இந்த ஏடுகளில் இருந்தது அச்சு வாகனம் ஏறத் தொடங்கியதனுடைய பின்னர் தான், அந்த அச்சு வாகனம் ஏறத் தொடங்கியதனுக்கு ஊடாகத்தான் எங்களுடைய கருவூலங்கள் எங்களுடைய அறிவு சமூக ஜனநாயகப்படுவதற்கான பின்புலத்தை உருவாக்குகிறது. அப்போ ஒரு காலத்துல வாய்மொழி மூலமாகத்தான் எங்களுடைய அறிவு கடத்தப்பட்டது. எங்கள் எல்லா அறிவுகளும் வாய்மொழி மூலமாக கடத்தப்பட்டது. எல்லோருக்கும் ஏடுகள் படிக்கக்கூடிய ஞானம் இருக்கவில்லை, அறிவு இருக்கவில்லை. எல்லாரும் ஏடு படிக்கக்கூடியவர்களுடன் தங்கி இருந்த பின்னணி தான் இருக்கும். ஒருவர் ஏடு படிப்பார், அதை சுத்தி காதால் கேட்டு அதை மனனம் செய்கின்ற அளவுக்கு ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய சுட்டுக்கொட்டில்கள், யாழ்ப்பாணத்தின் பெரும்பாலான சுருட்டுக்கொட்டில்கள், அந்த நீங்கள் பலருக்கு தெரியும், எங்களுடைய சுருட்டுக்கொட்டில்களை பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த சுருட்டுக்கொட்டில்கள் ஒரு 25 பேர் ஒரு சிறிய கொட்டில் இருந்து சுருட்டுவார்கள் என்றால், அங்கு 2 பேர் எங்களுடைய இந்த புராண இதிகாச படலங்களை, தமிழ் இலக்கிய நூல்களை வாசிக்கின்ற, புராணங்களை வாசிக்கின்ற அல்லது அதுக்கு பொருள் சொல்லுகின்ற ஒரு மரபு இந்த சுட்டுக்கொள்கைகளில் இருக்கும். அவர்களுக்கு எது கூலி என்றால், எது கூலியாக கொடுக்கப்படும் என்றால், இப்ப 25 பேரும் எவ்வாறான சூட்டை சுத்தி எத்தனை கட்டை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்களோ, தயாரிக்கிறார்களோ, ஒருவர் 100 சுருட்டு சுத்துவார் என்று ஒரு நாளைக்கு இருந்தால், அந்த அவருடைய அந்த 2 பேருக்கும் உரிய சுருட்டு கட்டுகளை, அந்த 100 கட்டுகளை இவர்கள் கூலியாக கொடுத்து விடுவார்கள். இப்படி கூலியாக கொடுத்ததனுடைய விளைவுல தான் எங்களுக்கு இந்த சுட்டுக்கோட்டைகள் உண்மையில ஒரு பெரிய ஒரு கல்லூரி அறிவுச்சாலைகளாக இருந்தது என்பது
பலர் பெரிய புலமையாளர்களாக அல்லது இன்று பின்னர் பட்டம் பெற்றவர்களாக இல்லை. ஆனால் இலக்கண இலக்கியங்களில் அதற்கு பொருள் சொல்லக்கூடிய, சுத்தமாக அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய தேர்ச்சி பெற்ற ஒரு வாய்மொழி பாரம்பரியம், ஒரு அறிவு பாரம்பரியம் இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதில் கூட யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேணும், யாருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது என்ற ஒரு மரபும் இருந்தது. ஆனால் அதை பலர் மறுத்தார்கள். எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதை மீறினார்கள். அப்படி மீறினவர்களை, அவ்வாறான அறிஞர்களை விசரன் பைத்தியக்காரன் என்றுதான் சமூகம் சொன்னது. கண்டறிந்தவனுக்கெல்லாம் படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார் என்றுதான் சொல்லிக் கொண்டது. ஆனால் அதை மீறினார்கள். அந்த மீறல்லாம் ஒரு அறிவுத்துறை பாரம்பரியத்தை வளர்த்தெடுப்பதற்கான பின்புலத்தை அமைத்துக் கொடுத்தது. எங்களுக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்தன. கிறிஸ்தவ மிஷனரிகள் பாடசாலைகளில் அந்த குக்கிராமங்களில் எல்லாம் இந்த புல்ல பிடிக்கிற மாதிரி கிராமங்கள் எல்லாம் ஏறி இறங்கி படிக்கிறதுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது அக்காலத்திலே பிள்ளை பிடிக்கிறதாகத்தான் கருதப்பட்டது. அதுவும் பொம்பளை பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கிற பொழுது அந்த கல்வி கொடுப்பதால் அவர்களுக்கு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் கல்வியை வழங்க மறுத்த சமூகம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் மிஷனரி அவர்களுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உரிய திருமணத்தையும் உரியவர்களை கொண்டு செய்து வைப்போம் என்ற நம்பிக்கை கொடுத்துத்தான் அந்த கல்வியை பரவலாக்கினார்கள். அப்ப நான் இங்கே கூற விரும்புவது என்னவென்றால், எங்களுக்கு இந்த வாய்மொழி மரபு, எழுத்தறிவு மரபு, 2 மரபு இருக்கிறது. நாங்கள் எழுத்தை, ஒரு எழுத்தாளர் என்றால் எழுத்தை ஆள்பவன், அச்சிலை நூல்களை கொண்டு வந்தவனை இந்த சமூகம் கொண்டாடும். ஆனால் வாய்மொழியாக எத்தனையோ படைப்புகளை வாய்மொழியாக மட்டும் எழுதி படைத்து பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற ஆளுமைகள் தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் உதாரணமாக எடுத்தீங்கன்னா அண்ணாவிமான், எங்களுடைய இந்த கூத்து கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அண்ணாவிமான் எங்களுடைய ஒரு புலமையாளர். ஆனால் சமூகத்தில் அண்ணாவிமான நாங்கள் அதுக்குரிய ஒரு புலமையாளனுக்குரிய ஒரு சில பேருக்கு வாத்தியார் என்று சொல்லி இருக்கு. அது சாதாரணமாக பாடசாலையில் கற்பிக்கிற ஆசிரியருக்கும் பொருந்தும், அண்ணாவிமாருக்கும் பொருந்தும். அப்ப இப்படித்தான் எங்களுடைய இந்த பரவலாக்கம். இப்ப கோயில்கள் திறக்கப்படாத கோயில்கள் இருக்குது, சிலருக்கு மறுக்கப்பட்டும் கோயில்கள் இருக்கிறது. அதற்கு பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தித்தான் கோயில்கள் திறக்கப்பட்டன. இன்னும் திறக்கப்படாத கோயில்களும் இருக்குது. ஆனால் கோயில்களில் நூலகம் இருந்த கோயில்கள் பல. அந்த நூல்களை வாசிப்பு இயக்கமாக கோயில்களுடைய வீதியில், வடக்கு வீதியோ கிழக்கு வீதியோ அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மண்டபங்களில் கல்வியை கொண்டு சென்ற, வாசிப்பை பரவலாக்கிய வாய்ப்பு என்கிற கோயில்களுக்கு இருக்கிறது. அது நீங்கள் சைவ கோயில்களாக இருக்கலாம், தேவாலயங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருக்கலாம். நீங்கள் அநேகமான கிறிஸ்தவ தேவாலயங்களில் புகழ் பூத்த ஆண்டு ரீதியாக மூத்த தேவாலயங்களில் எங்களுடைய வரலாற்று கருவூலங்கள், வரலாற்று சிறப்பான ஆவணங்கள் எல்லாம் எங்கே போனப்ப இன்றைக்கும் நீங்கள் பெட்ராவில் இருக்கக்கூடிய, பெட்ராவுக்கு போய் வரக்கூடிய இதில் அந்த ஒல்லாந்தருடைய அந்த சேர்ச்சில் இதில் இன்றைக்கும் எங்களுடைய ஏனைய நூலகங்களிலேயோ இல்லாத அளவுக்கான கருவூலங்கள் கிடக்குது. இதை இன்னும் நம்ம சரியாக பயன்படுத்தல, இன்னும் நாம் சரியான ஆய்வு பொறுமையானதை பயன்படுத்தல. இதே மாதிரி தான் அமெரிக்க மிஷனுடைய இருக்கக்கூடிய நூலகங்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபையில் இருக்கக்கூடிய நூலகங்கள்ல, அதையும் விட கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள்
கத்தோலிக்க திருச்சபையால் உருவாக்கப்பட்ட பாடசாலைகளில் பெரும்பாலும் சிறப்பான நூலகங்கள் இருந்தன. அப்ப இவ்வாறான ஒரு 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 அடிப்படையில ஒரு அறிவு பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் எப்ப தன்னுடைய வாசிப்பை இழந்து ஒரு அறிவுருவாக்க செயற்பாட்டை இழந்து அல்லது தளர்ந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகின்ற ஒரு காலத்திற்கு தான் நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இன்னைக்கு ஒரு அடிப்படையில நூல்களை கொண்டாடுவோம் என்று தம்பி சொன்ன கேள்வி, இப்ப நாங்கள் சூழல் மாசுபடுதலை பற்றி பேசுகிறோம். சூழல் மாசுபடுதல் எவ்வளவு உண்மையோ அறிவுச்சூழல் மாசுபடுவதும் இருக்கிறது. இந்த சூழல் மாசுபடுகின்ற என்னுடைய பௌதீக இயற்கை ரீதியாக நடக்கிற மாசுபடுத்தல்களுக்கு அப்பால் எங்களுடைய அறிவுச்சூழல் மாசுபடுகின்ற அந்த விசைக்கண்ணியல் எது என்பதை இனங்காண வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப நூல்கள் வெறுமனவே அச்சாக்கப்படுவதால் அல்லது எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் அதை நூல்களாக கொண்டு வருவதால் மட்டும் அது நூல் அல்ல. அந்த நூல்கள் எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய ஆன்மீக விரிவை, எங்களுடைய உள திருப்தியை, எங்களுடைய கனவு காணக்கூடிய அந்த உள்ளாற்றலை, ஒரு மனிதன் மனிதனாக வாழக்கூடிய இயற்கையை நேசித்து மனிதர்களை நேசித்து வாழ்வதற்கான உந்துதலையும் அந்த அறிவையும் தொடர்ந்து வழங்கக்கூடியதுதான் இன்றைக்கு நூல்கள். நீங்க நூல்களை நாங்க பல விதமா பிரித்து பார்க்கலாம். இப்ப கல்வித்துறையில நாங்கள் சில 3 பிரிவை வச்சிருக்கிறோம். ஒன்று இயற்கை விஞ்ஞானம் சார்ந்த படிப்புகள் இருக்குது, அடுத்தது சமூக விஞ்ஞானம் சார்ந்த படிப்புகள் இருக்கிறது, அடுத்தது மனித பண்பியல் சார்ந்த படிப்பு என்று இருக்குது. இப்ப இந்த முறை A-level பரீட்சை பெறுபவர்களை நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கலைப்பாடங்கள்ல பரீட்சையில் சித்தி பெற்று கலைப்பாடங்களை எடுத்து பரீட்சையில் சித்தி பெறுகின்ற வீதம் முன்னைய வீதங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கலைப்பாடங்களில் ஒரு வீழ்ச்சி வந்திருக்கிறது. புவியியல், பொருளியல் போன்ற பாடங்கள் எடுக்கிற வீதம் குறைவாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு BA நீங்க படிக்கிறீங்கள் என்று சொன்னால், அல்லது ஒரு தமிழ் ஸ்பெஷல் இல்லாமல் வேறு பாடங்களை உள்ளடக்கின பொருளியல், அரசியல் விஞ்ஞானம், புவியியல் போன்ற பாடங்களை படிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு எக்கனாமிக்ஸ் அது ஒரு பொருளியல் பாடத்தை எடுத்தால்தான் அந்த பட்டத்திற்கு ஒரு பெருமை சிறப்பு. ஆனால் இன்றைக்கு நீங்க மெய்யியல் படிக்கக்கூடிய அல்லது லொஜிக் என்று சொல்லப்படுகின்ற பாடம் படிக்கிற வீதம் கிட்டத்தட்ட நீல். இப்ப எங்களுடைய ராயலிங்கம் சார் அந்த காலத்துல மெய்யியலை படித்து ஒரு மெய்யியல் மாணவர்கள் வளர்ந்த மரபு இன்னைக்கு இல்லை. எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு இல்லை, புவியியல்ல இல்லை. சரி, இல்லை என்றதை நான் எப்படி நிரூபிக்க போறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எங்களுடைய கல்வி வெளியீட்டு திணைக்களத்துல இந்த பரீட்சை வினாத்தாள்களை தயாரிக்கின்ற அந்த குழாம் சிங்களத்தில் அந்த பாடப்பிறப்பு புலமையோடு இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு தமிழில் ஒரு தேர்ந்த புலமை உள்ள பேராசிரியர்கள் இன்று இல்லை. அரசியல் விஞ்ஞானத்திலே பேராசிரியர் சிவராஜா என்ற ஒருவர் இருந்தார். ரொம்ப ஒரு ஒரு விழிப்புள்ள ஒருவர், ஒரு சமூக அக்கறை உள்ள ஒருவர். ஒரு தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுதும் அதற்காக அரசோட சண்டித்தனத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் உள்ளவர். இன்றைக்கு அந்த பாடப்பிறப்பில் சிங்கள தரப்போட ஒன்றிணைந்து அவர்கள் சிங்களத்தில் தயாரிக்கிறத அப்படியே மொழியாக்கம் செய்து அதற்கு அங்க புள்ளி என்றாலும் அவர்கள் இந்த புள்ளிக்கு அந்த புள்ளியை இவர்களுக்கு தமிழ் மாணவர்களுக்கு பெற்றுக்கொள்ள கொடுக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய புலமைச்சூழல் வந்திருக்கு. இன்னைக்கு புவியியல் துறை இன்றைக்கு ஓரளவு பாதுகாக்கப்படுது என்று சொன்னால், இந்த இடத்துல அவர் இல்லாதபடியாக நான் சொல்லுகிறேன்.
இன்றைக்கு புவியியல் பாடப்பரப்பு ஒரு செம்மையாக இன்றைக்கு கடத்தப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. தமிழ் மூலம் அதுக்குரிய நூல்களை இன்னும் 25 வருடங்கள் செல்லும் அந்த குறிப்பிடப்பட்ட நபருடைய புத்தகங்களை மேவி செல்வதற்கு அவ்வாறான தரமான காத்திரமான புத்தகங்களை இன்றைக்கு தமிழ் சூழலில் வழங்கி இருக்கக்கூடிய பெருமை பேராசிரியர் ஆண்டனி ரோபர்ட்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கு உரித்தானது. ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டனி ரோபர்ட்டினுடைய புத்தகங்களை சிங்கள பேராசிரியர்கள் கூட இதன் சிக்கல் என்றால் அவரிடம் கருத்து கேட்டு அவரிடம் உள்வாங்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. இப்போ இந்த ஐரோப்பிய வரலாறு இந்த மாதிரியான புத்தகங்களை உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலிலேயே இலங்கை வெளியீட்டு கல்வி வெளியீட்டு திணைக்களம் கிட்டத்தட்ட 50களின் நடுப்பகுதியில் இருந்து சுயபாசா எங்களுக்கு அறிமுகமான காலத்தில் இருந்து உலகத்திலேயே மிகச் சிறப்பான பல்வேறு நூல்களை மொழியாக்கம் செய்து அதை வெளியிட்ட பெருமை எங்களுக்கு இருக்கிறது. இலங்கை கல்வி மரபில் இந்த பாடநூலாக்க குழுவில் ஒரு செம்மையான கிட்டத்தட்ட ஒரு மருத்துவம் தொடர்பாக தமிழ்நாட்டிலே மருத்துவத்தை தமிழில் கற்பிப்பதற்கான ஒரு முயற்சியை செய்த பொழுது அதுக்கான குழுவை போட்டு அதுக்கான மருத்துவ நூல்களை தமிழில் ஆக்குவதற்கான இன்ஜினியரிங் அதாவது பொறியியல் துறை மாணவர்களுக்கான புத்தகங்களை ஆக்குகின்ற முயற்சியில் நான் அந்த அத்தகைய ஒரு கருத்தரங்கில் நான் ஒரு 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 ஆய்வு கட்டுரை ஒன்று சமர்ப்பிப்பதற்கு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்த பொழுது ஒரு உரையாடல் காலத்திலே ஒரு உரையாடல் நேரத்திலே அவர்கள் அதில் இருந்த பேராசிரியர் ராமசுந்தரம் சொன்னார், தம்பி மது, மருத்துவத்துறையில் 932 சொற்கள் ஈழத்து கலை சொற்களில் இருந்து எடுத்திருக்கின்றோம். இதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் துணிச்சலோடு மருத்துவ புத்தகங்களை எழுதுவதற்கான முயற்சியில் இருக்கின்றோம். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் நம்மிட இவ்வளவு சொற்கள் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நீங்கள் இலங்கை வெளியீட்டு அந்த பாடநூலாக்க குழு ஒவ்வொரு சப்ஜெக்டிற்கும் ஒவ்வொரு பாடப்பிறப்புக்கும் கலைச்சொல் அகராதியை போட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட அவ்வாறான கலைச்சொல் அகராதி வரவில்லை, கலைச்சொல் அகராதி போட்டாங்க. ஆக 1846 அமெரிக்க மிஷனர்களால் வந்து மருத்துவ பணி ஆற்றி முதல் மானிப்பாய் கிரீன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரீன் ஹாஸ்பிட்டலை ஆரம்பித்து அந்த டாக்டர் கிரீனுடைய முயற்சியால் இலங்கையில் கிட்டத்தட்ட 2 தொகுதி மாணவர்களை தனது நேரடி கண்காணிப்பில் 2 தொகுதி மாணவர்களை தமிழ் மூலம் மருத்துவத்தை கற்பித்து தமிழ் மருத்துவர்களாக இயங்குவதற்கான கற்கை பின்புலத்தை வழங்கிய பெருமையும் நமக்கு உண்டு. இப்ப அகராதி பற்றி எல்லாம் தம்பி சொன்னார். இந்த அகராதி முயற்சிகளுக்கெல்லாம் முன்னோடி முயற்சிகள் நம்முடைய ஈழத்து தமிழ் பின்புலத்தில் தான் சாத்தியப்பட்டிருக்கு. அதுக்கான தொடக்க முயற்சிகள். இப்ப நீங்கள் நிகண்டு சாதாரணமாக கையாள தெரிந்தவர்கள், நிகண்டை புரட்டி பார்க்கக்கூடியவர்கள் அகராதியை புரட்டுவதற்கான பாலபாடம். கிட்டத்தட்ட நிகழ்வுகளுடைய தொடர்ச்சி தான் எங்களுக்கு அகராதி. அப்ப ஒரு அகராதி ஆங்கில மரபுக்கூறாகத்தான் எங்களுக்கு அகராதி வந்தது என்று இல்லை. எங்களுக்கே எங்களோட சிந்தனை எங்களோட பண்பாட்டு புலத்துக்கு ஏற்ப எங்களுக்கு நூல்கள் வந்திருக்கின்றன. அந்த நூல்கள் எங்களை தனித்துவத்தோடு துளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன் நான் இதை அழுத்துகிறேன் என்று சொன்னால், பெரும்பாலும் நாங்கள் இப்பொழுதும் இந்த தமிழ் சூழல் தமிழியல் என்று பேசுகிற பொழுது நாங்கள் தமிழகத்தை மையப்படுத்தித்தான் பேசுகின்ற ஒரு மரபை
தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாறு அன்று நாங்கள் அது பல்கலைக்கழக நீளாக படித்தீர்கள் என்றால் தமிழ் இலக்கிய வரலாறு படிப்போம். தமிழக தமிழ் இலக்கிய வரலாறை படித்து கடைசியில் ஒரு 10 பக்கத்தில் ஈழத்து இலக்கிய வரலாறு கொண்டு வந்து ஜாயின் பண்ணோம். இப்போ நவீன கவிதை என்று நாங்கள் பேசுவோம், அங்கே எழுத்து காலத்திலிருந்து நாங்கள் பேசுவோம். ஆனால் இதே காலத்தில் இந்திய நவீன கவிதை எப்படி உருவாகி எத்தனை ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க மாட்டோம். இவ்வாறான ஒரு வகையான ஒரு தாழ்வு சிக்கல், ஒரு விதமான எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புலமை மரபை கொண்டாடக்கூடிய அந்த அந்த துணிச்சல், அந்த கொண்டாடுகின்ற வாய்ப்பு எங்களுக்கு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அரசியல் விஞ்ஞானத்தில் சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை எங்களோட நெருக்கடி தான் எங்களுக்கு சில புத்தகங்களை தரும். அது உலகளாவிய நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலும் சரி, உலகத்தில் ஏற்படுகிற 1ஆம் உலக யுத்தமாக இருக்கலாம், 2ஆம் உலக யுத்தமாக இருக்கலாம். இந்த யுத்தங்கள் ஏற்படுத்தின வேதனைகளும் இழப்புகளும் தான் நல்ல இலக்கியங்கள் வருவதற்கு காரணமாயிருக்கும். அது மாதிரிதான் இலங்கையிலையும் எங்களுடைய யுத்தம் அழிவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த யுத்தம் எங்களுடைய இலக்கியத்தில் எங்களுடைய சிந்தனையில பெரும் பெரும் பாய்ச்சல்கள் வருவதற்கு காரணமாயிருந்தது. மலரவன் ஒரு டாக்டர், அவர் ஒரு டாக்டர், இயக்க காலத்தில் இருந்த ஒருவர். அந்த போரியல் காலத்துக்கூடாக எவ்வாறான மருத்துவ பணி செய்யப்பட்டது என்பதை மிக அற்புதமாக நீங்கள் அதை பார்த்து படித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ரஷ்ய இலக்கியங்களை படிப்பது போன்ற ஒரு உணர்வு வரும். அப்ப இவ்வாறான படைப்புகளை தரக்கூடிய அளவுக்கு இப்ப சில பெண் கவிஞர்கள் ஒரு இதுல துப்பாக்கி, இன்னொரு கையில பேனு, கவிஞர், போராளி, கவிஞர். இவர்களுடைய எழுத்துக்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தமிழ் சூழலில் தமிழகத்திலும் அவ்வாறான எழுத்துக்கள் வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறான ஒரு பௌரியல் வாழ்வியலை முகம் கொடுக்க இந்த 2 நூற்றாண்டில் அவர்கள் அவ்வாறான கொடுக்கவில்லை. நாங்கள் முன்னர் சேர சோழ பாண்டியர் அதுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜயநாயக்கர் காலம் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவ்வாறான தாக்குதல்கள் உள்ள தன்மை எங்களுக்கு கிடைத்தது. இதனுடைய அறுவடைகளை நாம் பேச பழக வேண்டி இருக்கு. நீங்க இந்த பாதை திறக்கிறதுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்கும் இடையில இந்த பாதை திறப்பதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்தின் கல்வி அடைவு மட்டம் உச்சம். பாதை எப்போ திறந்தார்களோ, எப்பொழுது எங்களை புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் அள்ளுண்டு யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு நோக்கி, குறிப்பாக வடக்கு நோக்கி அலைவாழ்ந்தார்களோ, அவர்கள் அங்க ஒரு மந்தமான பிள்ளைகள் வளருவதற்கும் அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கு சாதனங்களை நோக்கி கொண்டு போவதற்கும், நான் உன்னை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு விடுவேன், நீ இது உன்னை கூப்பிடுகிறேன் என்று படிப்பை இடையில நிறுத்தி அவன் தருதலையாக போவதற்கு எங்களுடைய குடும்பங்கள் காரணமாக இருந்ததையும் நம்ம மறந்து விடக்கூடாது. இது ஒரு அடிப்படையில நீங்க பங்கருக்குள்ள கூட புத்தகத்தோட போய் இருந்து படித்தவன் இருக்கிறான். பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், நான் பேர்களை சொல்ல விரும்பவில்லை. பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், மேல சுத்தி கொண்டிருக்கிறோம். அவன் பேனாவை பிடித்து எழுதி கொண்டிருப்பான், வீட்டிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். உனக்கு மண்டையை போட்டு சாக்காட்ட போறான், நீ பேனை பிடிச்சி எழுதி கொண்டிருக்கிறாய் என்று. ஆனால் அந்த எழுத்து மிக அற்புதமாக வந்தது. அப்ப என்னுடைய எழுத்துக்கள், என்னுடைய பதிப்புகள், நூல்களுக்கு மிக முக்கியத்துவமான இடம் இருக்கிறது. மற்றது எல்லா எழுத்துக்களும் ஆவணப்படுத்தாமல் இறந்து போனவர்கள் பலர். இன்றைக்கும் பல திணைக்களங்கள் நூல்கள் போடுகின்றன. அந்த நூல்கள் வசதியான ஏற்கனவே இருந்து போடப்பட்டவர்களுடைய நூல்களை அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தில் அந்த நூல்களை போடுகிறது. அது ஒரு ஒரு சமூகத்துக்கு செய்கிற ஒரு முட்டாள்தனமான, ஒரு அயோக்கியத்தனமான எங்களுடைய பணத்தை விரியமாக்குகிற வேலை. எத்தனை பேர் நான் இனம் காணலாம். ஆக இந்த நான் சொல்லுகிறது கூட என்ன அடையாளத்தை குவிக்கிறேன் என்றால், எங்களுடைய பெருமைகளும் சிறுமைகளும் இருக்கிறது.
நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக பெருமைப்படக்கூடாது. பெருமைப்படுவதற்கான எல்லா காரணங்களும் அறிவுபூர்வமாக எங்களிடம் இருக்கின்றது. அந்த காரணங்கள்லாம் யாழ்ப்பாணத்திலே தமிழகத்தில் நடக்கிற தேர்தலுக்கு கூட ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கும் எங்களுடைய புலமை இருக்குது என்பதும் உண்மைதான். ஆனால் அதையும் மீறி எங்களுடைய புலமை, எங்களுடைய புத்தகங்கள், அதுவும் குறிப்பாக இந்த புவிசார் அரசியல் விடயத்தை தமிழகத்திற்கு கூட எழுதி ஒரு தமிழ் மொழியில் அரசியல் விஞ்ஞானத்தை எழுதலாம், புவிசார் அரசியலை எழுதலாம் என்று நூல்களும் கட்டுரைகளும் தமிழகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு எங்கள் மத்தியில் தான் இருந்திருக்கிறது என்பது. அந்த அரசியல் பற்றி மாற்று கருத்து இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இவ்வாறான பொறுமை சார்ந்த நூல்களை எழுத முடியும் என்பது நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி எங்களுடைய அறிவு சூழலும் மாசுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் எதை வாசிக்க வேண்டும், எத்தகைய நூல்களை வாசிக்க வேண்டும், இந்த நூல்களை வாசிப்பதால் தனிமனித ஆளுமை மட்டுமல்ல, சமூக மேம்பாடு, சமூக மாற்றம் ஒரு நூல்களுக்கூடாக, சிந்தனைக்கூடாக, அந்த சிந்தனை புரட்சி கூடாக எவ்வாறு சாத்தியப்படும் என்பதையும் நாம் அடையாளப்படுத்த வேண்டிய, அது ஒரு இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இதைத்தான் நான் நினைக்கின்றேன். தலைவருடைய உரையில் சுட்டிக்காட்டிய விடயமும் தம்பி இந்திரன் சொன்ன விடயங்களையும் நாங்கள் தொகுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஈழத்து தமிழ் சூழலில் வாசிப்பு என்பது எங்களுடைய அறிவை, எங்களுடைய உள மேம்பாட்டை, எங்களுடைய மொழி விருத்தியை, எங்களுடைய சமூக கண்ணோட்டத்தை, இந்த உலகத்தை, இயற்கையை, சக மனிதர்களை நேசித்து வாழ்வதற்கான ஒரு சமூக நீதியின் பாற்பட்டு, சமூக சமத்துவத்தின் பாற்பட்டு வாழ்வதற்கான ஒரு தன்னம்பிக்கையை, தன்னம்பிக்கையை, தன் முனைப்பை வழங்கக்கூடிய ஒரு முதுகெலும்புள்ள சமூகமாக வாழ்வதற்கு வாசிப்பு எங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு டிஜிட்டல் உலகம் சொல்லலாம், ஏஐ சொல்லலாம், இதுகளெல்லாம் ஒரு விதமாக வரும் போகும். அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம், இப்போ உதாரணத்துக்கு சினிமா அறிமுகமாகிற பொழுது நாடகம் அழிஞ்சிடும் என்று சொன்னோம். நாடகம் அழியவில்லை. நாடகம் புது புது வடிவங்களை வளர்ந்தது, சரிதானே? ஆனால் இந்த ஊடகம் எங்களுடைய நுண்ணாற்றலை, எங்களுடைய தேடலை, எங்களுடைய சிந்தனையில சற்று பாதிப்பெற்றிருக்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த எங்களுடைய கைபேசிகளை நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிற பொழுது எங்களுடைய சிந்தனை கூர்மை மழுங்கடிக்கப்படுகிறது. எங்களுடைய மொழியாற்றல் பாதிக்கப்படுகிறது. அதை விட எங்களுடைய படைப்பாற்றல் திறன் பாதிக்கப்படுகிறது. இப்போ ஏஐ வரலாம். இன்றைக்கு கூட யுனெஸ்கோ, நீங்கள் இப்போ கடந்த வாரம் பிரான்ஸில் ஒரு சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெற்றது. அந்த புத்தக கண்காட்சி இல்ல கிட்டத்தட்ட 1,900,000 வாசகர்கள் வந்து போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11,000 இளம் தலைமுறை நூல்களை உள்வாங்கியிருக்கு. எழுத்தாளர்கள் கிட்டத்தட்ட 2,800 எழுத்தாளர்கள் அங்க கூடியிருந்தாங்க. ஆனால் அங்க பிரான்ஸ் அந்த ரிப்போர்ட்டை சொல்றான் எப்படி என்றால், இந்த டிஜிட்டல், இந்த ஏஐ இருக்கக்கூடிய காலத்திலும் நூல்களை அந்த அதில் ஒரு வாசம் பெறும் இல்லை. நூல்களில் நீங்கள் இப்போ பொதுவாக நான் நூல்களை எடுத்தேன்னா முதல் வாசிக்க மாட்டேன். அந்த ஒவ்வொரு பேச்சா தட்டுனாத்தான் அது கொடுக்குற ஒரு 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 கலை உண்டு வேறு மனுஷனுக்கு. அது நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும். அது கட்ட வேணும். முதலாம் பக்கத்தில் இருந்து, முன்னுரையில இருந்து கடைசி பக்கம் மட்டும் தட்டுனாத்தான் நீங்கள் ஒரு திருப்திப்படுவீர்கள், ஆத்ம திருப்தி வரும். இவ்வாறு இந்த நூலகத்தில் நூல்கள் தேங்கி கிடக்கின்றன. ஒவ்வொரு நூல்களும் என்னைப்பார், 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 தொட்டுப்பார் என்று
அது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நாமளும் பார்க்கிறோம். இந்த இவங்க ஒரு எண்ணிக்கை சொன்னாங்க, சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர் உறுப்பினருடைய எண்ணிக்கை, நூலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை. ஆனால் அந்த எண்ணிக்கை, சங்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அந்த அளவுக்கு இந்த நூல்களை பயன்படுத்தினால் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனா ஊக்க பரப்பு ஒரு எழுச்சி பெறக்கூடிய ஒரு உயிர்ப்போடு இயங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அந்த வாய்ப்பை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். இன்றும் நான் சொல்வேன், இன்று வந்திருக்கக்கூடிய நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துல வந்திருக்கக்கூடிய முக்கியமான நூல்கள் தமிழ்ச்சங்கத்தில் இருக்குதாண்டா? இல்லை. நேற்று ஒரு முக்கியமான ஒரு ஆய்வறிஞர் இறந்துட்டார், துரை சீனிச்சாமி. அந்த துரை சீனிச்சாமியினுடைய 20 நூல்கள் இருக்கின்றன. அந்த துரை சீனிச்சாமியினுடைய 20 நூல்களும் சங்க இலக்கியம் இருந்து காப்பிய இலக்கியம் எதிராக சமூகவியல் நவீன இலக்கியம் எதிராக அவர் எழுதி விட்டு சென்றிருக்கிறார். திணை வெட்டி எழுதி சென்று விட்டிருக்கிறார். இவ்வாறு அவருடைய நூல்கள் எல்லாம் இங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதில் சில நேரங்களில் ஒரு 2 நூல் 3 நூல்கள் இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் வந்த நூல்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். கலைச்சொல் அகராதிகள் எல்லாம் வைக்க வேண்டும். இவற்றை பயன்படுத்துவதற்கான பயிற்சியை இளந்தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அதற்கூடாக பல புத்தாக்க பயிற்சிகள் அல்லது புத்தாக்க பரிசோதனைகள் அல்லது பரீட்சைகளை நிகழ்த்த வேண்டும். இன்றைக்கும் சுற்றுச்சூழல் சார்ந்து இயற்கை சார்ந்து யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பரீட்சை பல மாணவர்கள் யாழ்ப்பாணத்து பெரிய பாடசாலைகளில் இருந்து கலந்து கொள்வது வீதம் குறைவு. ஆனால் மன்னாரில் இருந்து மட்டக்களப்பில் இருந்து ஒரு வாகனம் பிடித்து மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இங்கு அதில் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நேரடியாக தட்டித்தவறி நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் அந்த பரிசளிப்பு விழா நடைபெறுகின்ற பொழுது நேரடியாக வந்து பரிசை பெற முடிந்தால்தான் நீங்கள் இந்த பரீட்சையில் தோற்ற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மரபு இருக்கிறது, நாங்கள் இதை நீங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் தருவீர்களா, உங்கள் வீட்டை வந்து எடுக்கிறோம் என்று அவருக்கு டியூஷன் இருக்கிறது, ஆகவே அந்த பரிசை தர முடியுமா இவ்வாறு கேட்கக்கூடிய நிலை யாழ்ப்பாணத்தின் சூழலில் இருக்கிறது. ஆக இவ்வாறான நிலைமைகளும் மனப்பாங்குகளும் நெருக்கடிகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில புத்தகங்களை கொண்டாடுவோம் என்பது, நாங்கள் நல்ல மனிதர்களை கொண்டாடுகிறோம். நல்ல மனிதர்கள் என்பது நல்ல சீரிய சிந்தனை உள்ளவர்களைத்தான் நல்ல மனிதர்கள் என்றோம். ஒரு சமூக நீதியின் பால்பட்டு இயங்கக்கூடியவர்களைத்தான் நல்ல மனிதர்கள் என்றோம். அதே மாதிரிதான் ஒரு சமூகத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய சமூக மாற்றத்தோடு ஒன்றித்து பயணிக்கக்கூடிய நூல்களைத்தான் நாங்கள் கொண்டாடுவோம். அந்த நூல்கள் தான் எங்களை மனிதர்களை மனிதர்களாக நிமிர்ந்து நிற்கவும் இந்த சுற்றுச்சூழலையும் உலகத்தையும் புரிந்து நின்று வாழ்வதற்கும். இன்றும் பாருங்க, ஒரு அமெரிக்கா இவ்வளவு கொடுபிடியில் இருந்தாலும் பல ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்கா சார்ந்த ஊடகங்கள் கொடுக்கிற தகவல்களை வைத்துக் கொண்டு மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அப்பால் மாற்று சிந்தனைகளும் இருக்கிறது. அவற்றையும் உள்வாங்கி நாங்கள் இந்த நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த எங்களுடைய இலக்கிய களம் உங்கள் மத்தியில் ஒரு சின்ன அசைவை உங்களுடைய சிந்திக்க தூண்டுவதற்கு இந்த களம் உதயமானால் அது மீண்டும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நூல்களை தொட்டு பாருங்கள். பிறகு நீங்கள் அதோடு அனுபவிப்பீர்கள், வாழ்வீர்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கையை தரும், ஒரு மனித வாழ்க்கையை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக புத்தக தினத்தையொட்டி புத்தகங்களை கொண்டாடுவோம் என்கின்ற தலைப்பிலே எங்களுடைய நூலக குழு செயலாளர் இந்திரகுமார் அவர்களும் எங்களுடைய இலக்கிய குழு செயலாளர் திரு மதுசூதன் அவர்களும் இதுவரை நேரம் தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சங்க கீதத்துடன் இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்வோம்.